ஊழியர்கள் முடிந்தால் என் செய்தி யூடியூப்ல கேளுங்க, நிச்சயம் உங்க ஊழியத்துக்கு பயன்படும். அதில் மாற்று கருத்தே இல்லை, பார்வையாளருக்காக இல்லை. நாளின் செய்தி என்னவென்றால், ஒரு ஊழியனின் சோதனை, ஒரு ஊழியனின் போதனை, ஒரு ஊழியனின் சாதனை. சொல்லும் நண்பை கேட்கிறேன், சொல்லுங்க. ஒரு ஊழியனின் சோதனை. நீங்க முறைக்கிறத பார்த்தா எனக்கு பயமாக்குது எனக்கு. சொல்லுங்க. ஒரு ஊழியனின் சோதனை, ஒரு ஊழியனின் போதனை, ஒரு ஊழியனின் சாதனை. ஏன்னா சில பேர் கை காட்டுவேன், டென்ஷன் ஆகிடக்கூடாது, தெரியுதா? புரியவே மாட்டேங்குது. சொல்லுங்க. ஒரு ஊழியனின் சோதனை, ஒரு ஊழியனின் போதனை, ஒரு ஊழியனின் சாதனை. Those who knows English, a pastor's test, a pastor test. இரண்டாவது a pastor's teaching. மூன்றாவது a pastor triumph. ரைட், திரும்ப சொல்லுகிறேன். ஆங்கிலம் புரிந்தாலும் பரவாயில்லை, புரியாவிட்டாலும் பரவாயில்லை. சொல்லுங்க. டெஸ்ட், டீச்சிங், ட்ரையம்ஃப். சோதனை, போதனை, சாதனை. கவனியுங்கள். ஊழியம் என்பது சாதாரணதல்ல. இட்ஸ் ஜஸ்ட் லைக் எ பாக்ஸிங். ஊழியம் என்பது அவர் குத்து சண்டை மாதிரி. 2 குத்து குத்துனா கட்டாயம் திருப்பி நம்ம ஒரு குத்து பிசாசு குத்துவான். நல்ல ஊழியனுக்கு அடையாளமே தழும்புகள் தான். நேற்று கூட சொன்னேன், ஸ்மால் மினிஸ்ட்ரி ஸ்மால் ப்ராப்ளம், பிக் மினிஸ்ட்ரி பிக் ப்ராப்ளம், நோ மினிஸ்ட்ரி நோ ப்ராப்ளம். புரியவே இல்லை. ஸ்மால் மினிஸ்ட்ரி ஸ்மால் ப்ராப்ளம், பிக் மினிஸ்ட்ரி பிக் ப்ராப்ளம், நோ மினிஸ்ட்ரி. சில பாஸ்டர் சொல்றாங்க, நோ ப்ராப்ளம் பாஸ்டர், நோ மினிஸ்ட்ரி பாஸ்டர், நோ மினிஸ்ட்ரி நோ ப்ராப்ளம். ஐயா, என்ன ஒத்துக்கிறீங்களா? சின்ன ஊழியனா என்னது? சின்ன பிரச்சனை. பெரிய ஊழியனா ஊழியமே இல்லைன்னா இது பெஸ்ட். இப்போ இது பெஸ்ட், இது பெஸ்டியா? என்னங்க அப்படியா? நீங்க 12 மணிக்கு 1 மணி வீட்டுல ரெடியா இருக்கும் பாருங்க. கவனியங்கள். புரியுதா உங்களுக்கு? இன்னொன்னு சொல்றேன். அது வர்றதுக்கு முன்னாலேயே கர்த்தர் நமக்கு சொல்லிடுறேன். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, அதாவது முன் அறிவிப்பு, முன் பாதுகாப்பு. சொல்லுங்க எல்லாரும். In English, to be forewarned is to be forearmed. முன் அறிவிப்பு, முன் பாதுகாப்பு. பேரு சொன்னாரு, நாளை சேவல் கூ முன்னமே நீ என்னை மறுதலிப்பாய். என்னது? அறிவிப்பா பாதுகாப்பா? சொல்லுங்க. அறிவிப்பு, 2வது பாதுகாப்பு. ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்ல தலைவனுக்கு அது அடையாளம். புரிஞ்சுதா உங்களுக்கு? நல்ல தலைவனுக்கு அது அடையாளம். தமிழே புரிய மாட்டேங்குது. வெளிநாடுகள்லாம் யாரையும் மேடையில் உட்கார வைக்கிறது இல்லை. எந்த வெளிநாடுகள்லையும் பாஸ்டர் மேடையில் உட்கார மாட்டார், கிழமை உட்காருவார். நம்ம அப்படி பழகிட்டோம். எப்படி? மேடையில் இருந்தால் தான் நமக்கு அது ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறோம், எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிறோம். அதிகப்படியான அறிமுகம் ரொம்ப ஆபத்து. எல்லாம் சொல்லுங்க. அதை செய்திக்குள்ள வந்துடுறேன். சில பேரை பார்த்து பசங்க வரமாட்டேன். எனக்கு ஒன்று சொல்லட்டுமா? வரவங்க பிரசிக்கு உதவியும் செய்யலாம், உபத்திரம் கொடுக்கலாம். எது புரியுது உங்களுக்கு? வர பிரசிங்கார் உதவியும் செய்யலாம், அப்படி மறைச்சு பார்த்தீங்கன்னா ஆயிடும். புரியவே மாட்டேன். ரைட், சொல்ல கூட மறைச்சு பார்த்துருக்கிறார் என்ன. ரைட், அவரு தாவீதின் குமாரன், வசனத்துல உள்ளத்துல வைத்தவர். சரி, நம்பர் 1 ஆபக்கூக். எல்லாம் எடுத்துக்கல. 1ஆம் அதிகாரம். வேண்டாம். 1ஆம் அதிகாரம் 1 வசனம் எல்லாம் படிங்க ஐயா. வசனம் பாருங்க ஐயா, அப்புறம் எழுதுங்க. வசனம் முதல்ல பாருங்க. எஸ், நல்ல கவனிங்க. ஒரு ஊழியன், நல்ல கவனிங்க. அவர் ஒரு தீர்க்கதரிசி. என்ன பாக்குறீங்களா? 1000 பேருக்கு திருத்தம் சொல்றவர் அவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையில சில பாரங்கள். அந்த முதல் வார்த்தையை கடைசி வார்த்தை படிக்கணும். ஆபக்கூக்கின் என்ன தீர்க்கதரிசியின் பாரம். தரிசனம் அல்ல, பாரம். நல்ல கவனமா கேளுங்க, உங்களுக்கு புரியும். நம்பர் 1, அவருடைய பாரங்கள் ஏறக்குறைய 23 பாரங்கள் அவர் சொல்றார். ஐயா, அவர் நம்மள மாதிரி இல்லை. 2 பேர் வரீங்களா? தம்பி நீங்க வரீங்களா? நெல்லுங்களா. பழைய ஏற்பாட்டு 2 பெரிய ஊழியம் உண்டு. பால், நீ கூட நில்லுங்கள, வயசுல பெரியவர் தான், பரவாயில்ல.
சின்ன வயசுல பாருங்க, எனக்கு தெரியும். ரைட், நீங்க அப்படியே பாருங்க, நீங்க அப்படியே பாருங்க, நீங்க இங்க பாருங்க. பழைய ஏற்பாடு 2 பெரிய ஊழியங்கள் உண்டு. ஒன்று தீர்க்க தரிசன ஊழியம். அது என்ற நாட்களில் தேவன் நேரடியாக மனிதனோடு பேசுவதில்லை. நல்ல கவனிங்க, தேவன் நேரடியாய், இவருக்கு பேர் தீர்க்க தரிசி. சொல்லுங்க எல்லாரும். இவருடைய பணி என்னவென்றால் தேவன் சொல்லுவதை கேட்டு மனிதனுக்கு சொல்லுவார். தேவன் சொல்லுவதை கேட்டு, அதாவது எனக்கு ஒரு தேவை, இவர்தான் போய் நான் கேட்பேன், ஐயா திருமணம் பண்ணலாமா, இங்க ஊழியம் ஆரம்பிக்கலாமா, இங்க போலாமா. ஏன்னா இவர் தேவனுடைய வாய். இவர் யாருங்க? தேவன் இவரை நம்பி இருக்கிறார். இன்னொருத்தர் இருப்பார், ஆசாரியர். இப்ப நான் நேரடியாக என்னுடைய பாவங்களை சொல்ல முடியாது, இவர் தான் சொல்ல முடியும். என் பாவங்களை சுமக்கிறவர், பாரங்களை சுமக்கிறவர். மனிதனுக்கு இவர் வாய், தேவனுக்கு இவர் வாய். புரியுதா உங்களுக்கு? இவர் தேவனுக்கு வாயா இருப்பார், இவர் மனுஷனுக்கு வாயா இருப்பார். இவரை பற்றி பின்னால சொல்றேன். நம்பர் 1, இவர் என்னெல்லாம் பண்றாங்க. ரொம்ப நன்றி. இப்போ 24 மணி நேரம் அவர் தேவனோடு சஞ்சரிக்கிறார். இப்ப அவருக்கே பாரமா? ஹலோ, ஒண்ணு சொல்லணுமா பாஸ்டர்? ஒரு ஊழியனுக்கு இதை விட பெரிய வேலை ஒண்ணுமே இல்லை. ஒண்ணு சொல்லட்டுமா பாஸ்டர்? ஊழியனை ஆரம்பிச்சா ஊழியனை தான் மதிக்கணும். ஆரம்பம் முக்கியம் இல்லைன்ற முடிவு தான் முக்கியம். நீ நிறைய பேர் they start as a pastor but end as a businessman. ஊழியனை ஆரம்பிக்கிறாங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸா மறைச்சிடுறாங்க. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஊழியம் என்பது கவனிங்க, பலமுறை தாக்குதல், பலமுறை தாக்குதல், உள்ளான தாக்குதல், வெளியான தாக்குதல், காணக்கூடிய தாக்குதல், காணக்கூடாத தாக்குதல், சொல்லக்கூடிய தாக்குதல், சொல்லக்கூடாத தாக்குதல். புரிஞ்சு ஆமேன்னு சொல்லணும். சொல்லக்கூடிய, சொல்லக்கூடாத. நான் கூட சொன்னேன், ஊழியனின் பாரமும் ஊமையின் கனவும் ஒன்று, ரெண்டுமே சொல்ல முடியாது, சொன்னா யாருக்கும் புரியாது. அதுதான் பாஸ்டர் டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிறார் பாத்தீங்களா, தட்டி பாருங்க, அப்படியே கொட்டுவார். புரியுதா உங்களுக்கு? நான் சொன்ன 42 நாடுகளுக்கு மேல போயிருக்கிறேன். எனக்கு இதோட நிறைய பாடு இருக்கு. எனக்கு ஐயா 5 பைபாஸ் பண்ணிக்கிறேன், 5 பைபாஸ் பண்ணிக்கிறேன், 10 அடைப்புறது எனக்கு ஹார்ட்ல. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், கவனிங்க, மனுஷனுக்கு வார்த்தைகள் புரியும், நம்மை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே புரியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னும் சொல்ல போறேன், உலகம் நம்மளை யாரா பார்க்கறது முக்கியம் இல்ல, அவர் நம்மளை யாரா பார்க்கறான்னு தான் முக்கியம். புரியுதா உங்களுக்கு? நம்பர் 1 ஆபகுக்கின் பாரம். எல்லாம் சொல்லுங்க, ஆபகுக்கின் பாரம். நம்பர் 1, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீ கேளாமல் இருக்கிறீரே. unanswered prayer, பதில் பெறாத ஜெபங்கள். யாருக்கே? யாருக்கே? ஊழியக்கார. யாரு? அவரு 24 மணி நேரம் யாரதான் இருக்கிறார்? அவருடைய போக்கஸ் ஃபுல்லா ஆண்டவர் தான். அவர் ஜபத்துக்கே பதில் இல்லையா? நல்ல unanswered prayer, பதில் பெறா ஜபங்கள். சின்ன கேள்வி கேட்கிறேன், நம்ம எல்லா ஜபங்களும் பதில் பெற்று விட்டதா? என்னையா இன்னும் சொல்ல போறேன், பதில் பெறவில்லை என்பதனாலே தேவன் ஜபங்களை கேட்கவில்லை என்று அர்த்தம் அல்ல. கவனிங்கள், ஏற்ற காலத்தில் அவர் தருவார். இன்னொன்னு சொல்ல போறேன், இல்ல பாருங்க, நானே இப்படி சொல்றோம், ஜபம் கேட்கப்படலை, இல்ல தப்பு. ஜபம் கேட்கப்பட்டது, அதை நான் பெற்றுக்கொள்ளவில்லை, காரணம் நான் கேட்டது போல இல்லை. உங்களுக்கு புரியவில்லை? எல்லாம் சொல்லுங்க, ஜபம் கேட்கப்பட்டது, நான் பெற்றுக்கொள்ளவில்லை, காரணம் நான் கேட்டது போல இல்லை. ஆனா அவர் விரும்பினது போல கொடுத்தாரு. இது முக்கியம். நீ கேட்டது மாதிரி கொடுத்திருந்தாருன்னா வாழ்க்கை கந்தலா போயிட்டு இருக்கும். அடைந்தால் மகாதேவி, இல்லையில் மரணதேவின்னு கேட்க சொல்றான் அவன். மகாதேவி முதல்ல கொடுப்பாரு, மரணதேவி பின்னால கொடுப்பாரு. என்னடி பாக்குறீங்க? அவன் தான் மகாதேவி கேட்டான், மகாதேவி கொடுத்துட்டாரு. அப்புறம் நம்ம ஊழியத்துல பல இடங்கள்ல பாருங்கயா, எதையோ கேட்டோம், கொடுத்தாரு, கடைசி அதிகம் கன்னியா மாறி போச்சு. இப்போ நான் யார சொல்ல உங்களுக்கு நல்லா புரியும்? புரியவே இல்லைல்ல? இங்க பிடிச்சா எதையோ பிடிச்சோம், அப்புறம்தான் தெரியுது அது முருங்கை கொம்புன்னு. புரியவே இல்லைல்ல? மாமியார நம்பி ஊழித்த ஆரம்பிச்சோம், மாமனார் நம்பி ஊழித்த ஆரம்பிச்சோம், எல்லாம் சட்டி துட்டதடா, கை விட்டதடா. புரியவே இல்லை. இதெல்லாம் சொன்னா சிரிப்பு வருது, வசனம் பேசலாம் தூக்கம் வருது. பிரதர் உங்களே தான் சொல்றேன், பைப் கொண்டு வந்துக்கிறீங்களா? பிரதர் கண்ணாடி போட்டுருக்கு, நீங்க தான் பைப் கொண்டு வந்துக்கிறீங்களா? ரைட், நன்றி, சாரி. சொல்லுங்க, ஒரு ஊழியனுக்கு என்ன இல்லை? சத்தமா
ஜெபம் கேட்கப்படவில்லை என்பதுதான் ஊழியன் இல்லை என்று அர்த்தம் அல்ல. பாருங்க, டிஎல் ஆஸ்மான் சொல்றாரு, அதாவது நான் 1000 பேருக்கு அதாவது ஜெபம் பண்ணி 1000 பேர் செத்து போயிட்டா கூட இயேசு ஜீவிக்கிறதா பிரசங்கம் பண்ணுவேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பதில் பெறவில்லை என்பது சோர்ந்து போக வேண்டாம். he knows, எனக்கு God knows how to bless me, when to bless me and where to bless me. எங்கே, எப்பொழுது, எப்படி ஆஸ்வதிக்க வேண்டும் என்று என்னை விட நல்லாவே தெரியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க, சோர்ந்து போக வேண்டாம். அவருடைய ஜெபத்தை சொல்றேன், அவருடைய பிரச்சனை. நம்பர் டூ பைபிள் பார்க்கணும். பைபிள் பார்க்க மாட்டீங்களோ? நம்பர் 2 அந்த வருஷத்துல 2 நம்பர் 2 போதும். என்னங்க, நல்லா கவனிக்கணும். தம்பி, நீங்க என்ன நிக்கிறீங்களா? இங்கேயே பைபிள் கையில எடுத்துங்க. He's focusing 24 hours to God. தேவனையே பார்த்துட்டு இருக்கிறார். அப்படியே அங்கே பாருங்க. இவர் வாழ்க்கையில நல்ல புரியுதா? இவர் ஜபத்துக்கே பதில் இல்லையா? ஐயா, புரியுதா உங்களுக்கு? நம்ம ஊழியம் தான் பண்றோம். எவ்வளவு நேரம் அவனோட ஸ்பெண்ட் பண்றீங்க? சாரி, திரும்ப சொல்றேன், ஊழியம் முக்கியம் அல்ல, தேவனோடு இருக்கிற உறவு தான் முக்கியம். உறவுகள் இல்லாம ஊழியம் பண்ண முடியும், ஆனால் அது சக்சஸா இருக்காது. இவருடைய போக்கஸ் இங்க தான் 24 மணி நேரமும். ஆனா இவர் ஜபத்துக்கு பதில். 2வது கொடுமை. தட் மீன்ஸ் அவர் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே எதிர்மறையா இருக்குது. ஆங்கிலத்துல வயலன்ஸ், எல்லாமே எதிர்மறை. 3வது, வேகமா சொல்லிட்டு போறேன். 3வது, அக்கிரமத்தை காண்பித்து, நிறுத்தி படிங்க. Everything is just against அக்கிரமம். எல்லாமே கிரமத்துக்கு மாற நடக்குது. தமிழ் புரியுதுங்களா? எல்லாமே. ஆனா இவர் யாருதான்? யார போக்கஸ் பண்றாரு? எல்லாமே அப்சைட் டவுன் நடக்குது. எல்லாம் என்னது? கிரமத்துக்கு. நன்மைக்கு காத்திருந்தார், தீமை வருகிறது. இருளுக்கு காத்திருக்கிறார், வெளிச்சம் வருகிறது. சாரி, வெளிச்சத்துக்கு காத்திருக்க இருள் வருகிறது. எப்படி இருக்கும் ஒரு வாழ்க்கை? ஊழியம் பண்ண முடியுமா? நம்பர் 1 என்னது? பதில் இல்லை. நம்பர் 2 கொடுமை, எல்லாமே ஆப்போசிட். நம்பர் 3 அக்கிரமம். நம்பர் 4 என்ன தெரியுமா? ஆல்வேஸ் பேட் திங்ஸ். நல்ல காரியம் வாழ்க்கையில் நடக்கல. பிள்ளை கல்யாணம் ஆகல, கல்யாணம் குழந்தை பிறக்கல, இவருக்கு நிறைய வியாதி, ஏகப்பட்ட பிரச்சனை. ஆல்வேஸ் திங்ஸ் ஆர் வெரி பேட். நல்லா கவனிக்கணும். அடுத்து இழப்புகள் ஏராளம். so many losses. நல்லா கவனிங்க, இழப்புகளுக்கு பஞ்சமே இல்லை. ஆத்மா போயிடுச்சு, சரீரம் போயிடுச்சு, மனைவி போயிட்டா, பிள்ளைகள் போயிட்டாங்க, விசுவாசம் எல்லாம் போயிட்டாங்க. யார் இவர்? லாஸ். அடுத்து ஐயா, அடுத்து வழக்கையும் ஒரு வருஷம். wrongly judge. என்னங்க? தவறாய் மக்கள் மதிப்பிடுறாங்க. என்ன பாருங்க, நேத்து கூட சொன்னேன், பாக்குறீங்களா ஐயா? wrongly judge, அதாவது கொஞ்சமா பிரசங்கம் பண்ணா சரக்கு இல்லைன்றான், ரொம்ப பேசினா அறுக்குறோன்றான், நல்ல சட்டை போட்டா நம்ம காணி காசு பேசுதுன்றான், கசங்கன சட்டை போட்டா பாஸ் நடிக்கிறாருன்றான், வசதி பணத்தை பத்தி பேசலன்னா பணம் எங்க வருதுன்றான், பேசுனா பணப்பேயின்றான், பாவத்தை பத்தி பேசுனா அனுபவம் பேசுதுன்றான், பேசலன்னா அவர் எப்படி பேசுவாருன்றான். புரிய மாட்டேங்குது. தம்பி இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னா வேற மாதிரி பிரதர்ன்றான். புரியுது உங்களுக்கு? என்ன சொல்றது தெரியுமா? நம்ம வீட்டுல கூட இவ்வளவு பேர் டிவி இல்லையா? பாசிபிள் டிவி இருக்குது. wrongly judged, நியாயம் தீர்க்கப்படுகிற நேரங்கள். என்ன இருக்குது? தமிழ் என்ன போடுறது? தமிழ்ல வழக்கு. wrongly judged. அடுத்து என்னங்க? நீங்க ஊருக்கெல்லாம் ஜோம் பண்றாரு, ஆனா இவருக்கு நிறைய வியாதி இருக்குது. என்ன இல்லைங்களா? உன்னெல்லாம் ஒருத்தரை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கிறீங்க கேட்போம். இப்போ உனக்கு எவ்வளவு, எனக்கு எவ்வளவு? என்னது உங்களுக்கு எவ்வளோயா? உங்களுக்கு பரவாயில்லையே, நீங்க பாக்கியமா. எனக்கு 360. நான் தான் பணக்காரர். இப்போ
கவனிங்க, எலிசா செத்து போன பிள்ளை உயிர்ப்பித்தான். ஆனா எலிசா மரணத்துக்கு எதுவான வியாதி கொண்டான். புரியுதா? எலிசா செத்து போன பிள்ளை உயிர்ப்பித்தான். ஆனா எலிசா பாருங்க, 20 நாள் இவரை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு சின்ன கேள்வி, ரெண்டாவது, இவர் படிக்கிற பைபிள் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை இவருக்கும் பைபிளுக்கும். படிங்க 4ஆம் வசனம். இவ்வளவு படிக்கிறாரு, ஆனா கொஞ்சம் கூட அதுல அந்த ஒரு வார்த்தை நிறைவேறவே இல்லை. ஒரு வார்த்தை கூட என்ன செய்யல. என்ன பாருங்க, இவர் சொல்றது ஊருக்கு நடக்குது, ஆனா இவருக்கு நடக்கல. உண்மையா போய் ஐயா, நம்ம ஜோம் பண்ணி எவ்வளவு பேர் சுகமா இருக்காங்கல்ல, ஆனா நமக்கு சுகமே வரல. நம்ம ஜோம் பண்ணி நிறைய பேர் வாழ்ந்துருக்கிறோம், ஆனா நாம வாழவே இல்லை. என்ன புரியுது? உங்களால பெரிய ஆள் ஆயிட்டான், ஆனா நீங்க அப்படிதான் இருக்கிறீங்க. மனசு என்ன சொல்ல உங்களுக்கு? என்ன சொல்றேன்? அடுத்து, நியாயம் ஒருபோதும் சலிப்பு வருதா? ரெண்டாவது, அடுத்து ஒண்ணு போட்டுருது, வில்லன் இவரை வளர்ந்து கொள்ளுகிறான், துன்மார்க்கன் இவரை, சத்தமா சொல்லுங்க, இவர் யார்? இவரு நீதிமான். ஆனா அவன் பலன் பெறுகிறான், இவர் பலவீனமாகிறார். நல்லா கவனிக்கணும் பாஸ்டர். கசாப் கடைக்கு போற ஆடு எப்ப புஷ்டியா தான் இருக்கும்? புரியவே இல்லை. ஒண்ணு சொல்றேன், உங்களுடைய பெரிய ஆளை பார்த்தீங்கன்னா பொறாம வரும், சின்ன ஆளை பார்த்தீங்கன்னா பெருமை வந்துடும், கர்த்தரை மட்டும் பார்த்தீங்கன்னா கிருபை வந்துடும். இந்த கார்ல வரவங்க, BMW வரவங்க, இனோவால வரவங்க பார்க்காதீங்க, அதெல்லாம் இஎம்ஐ தெரியாது உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? இனா வாங்கிட்டாரு, இஎம்ஐ எல்லாமே வாங்குற போன் கூட இஎம்ஐ இப்பதான். இதுல ஒரு பந்தா வேற வேணாம். சரி, இவரை பத்தி சொல்லிட்டுனா அடுத்து ரைட். இப்போ எவ்வளவு பிரச்சனை பெறுது இவருக்கு? நம்பர் 1 சொல்லுங்க. நம்பர் 1 பதில் இல்லை. இரண்டாவது கொடுமை. மூணாவது அக்கிரமம். நாலாவது தீவிரை. ஐந்தாவது இழப்பு. ஆறாவது வழக்கு. ஏழாவது வாதி. என்ன பாருங்க, இவையெல்லாம் என் தமிழ் படிங்களா, எதிராக இருக்கிறது, எதிரையும் இருக்கிறது. தமிழ் புரியுதா? எதிராயும் இருக்கிறது. இப்ப நீங்களாம் எதிரே உட்காந்துக்கிறீங்க, ஆனா எதிரா இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன பாஸ்டர், நீங்க பார்க்கறத பார்த்தா அப்படிதான் தெரியுது எனக்கு. அவதான் திருப்பி கூட்டு போகணும், பத்திரமா இருக்கணும். ரைட். எதிராய் இருக்கிறது. தமிழ் புரியுதுங்களா? எதிரே இருக்கிறது, எதிரா இருக்கிறது. இப்போ இவரு உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க மனசு என்ன சொல்லுது? இப்போ உங்க மனசு என்ன சொல்லுது? எதுக்கு நீ எல்லாம் உயிரோட வாழற? இந்த ஊழியத்தை விட்டுட்டு சென்னையில போய் ஒரு வேலை செய், இல்ல அந்த மாதிரிலே ஒரு வேலை பாரு, சொல்லுதா? உள்மன சொல்லுதா? சொல்லலையா? இப்ப சொல்லிதான். இதை விட்டு போனீங்கன்னா பெட்டிகள் நடத்த விட நம்ம லாய்க்கு இல்லாதவங்க. நம்புறீங்களா? ஆண்டரை மட்டும் தெரிஞ்சுக்கலாம், நம்ம பெட்டி நடத்தோட லாய்க்கல. நம்ம எங்க தெரியுமா? ஒரு காலத்துல மத்தேயு 20:3 சீக்கிரம் படிங்க, போய் உட்காந்துங்க, அப்புறம் கூப்பிடுறேன். மத்தேயு 20:3. மத்தேயு 20:3. 3ஆம் மணி வேளையிலும் புறப்பட்டு போய் கடை தெருவில், சத்தமா சொல்லுங்க. ஒரு காலத்துல நம்மளாம் எங்க இருந்தோம் கேட்டேன். எங்கே? சத்தமா. பிளாட்ஃபார்ம். என்ன பண்ணியிருந்தோம்? என்ன நினைக்கிறீங்களா? அத கடைத்தெரு என்னையும் ஒரு ஊழியக்காரன் ஆக்கிட்டாரு. இன்னொரு படிங்க, கடை தெரு. சத்தமா சொல்லுங்க. கேர பிளாட்ஃபார்ம். என்ன பண்ணிட்டு இருந்தோம்? சத்தமா சொல்லுங்க ஐயா. என்னங்க? எவ்வளவு பெரிய மாத்துல பாருங்க, எவ்வளவு பேர் இருந்தான், ஆனா ஆண்டவர் நம்மளைதான் பார்த்தார். சத்தமா சொல்லுங்க. உலகம் திறமை உள்ளவனை தெரிந்து கொள்ளுகிறது, ஆண்டவர் தெரிந்து கொண்டவனுக்கு திறமைகளை கொடுக்கிறார். நமக்கு என்ன திறமை இருக்குது பிரதர்? ஒரு திறமை கூட இல்லை. கவனிங்க, உலகம் திறமை உள்ளவனை தெரிந்து கொள்ளுகிறது, ஆண்டவர் தெரிந்து கொண்டவனுக்கு. இதை எத்தனை பேரு இந்துல இருந்து வந்தவங்களாம் ஏபிசிலே தெரியாது நம்மளை சேர்த்து. இன்னைக்கு இதை சுமக்க
இதை பேச அநேகருக்கு போதிக்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. அவர் மட்டும் என்ன நீங்க பார்க்கலன்னா இந்த மூஞ்சி யாருமே பார்க்காது. இதெல்லாம் பார்க்கிற மூஞ்சியா இது? என்ன பிரதர் நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க, இதெல்லாம் பார்க்கிற மூஞ்சியே இல்லை. என்ன பிரதர் பார்க்குறீங்க, சூப்பரா பண்ணீங்க, இதெல்லாம் பார்க்கிற மூஞ்சியே இல்லை. இந்த நம்ம அறிமுகப்படுத்தினவரும் அடையாளப்படுத்தின அவர் தான். சொல்லுங்க. என் அறிமுகம் என் அடையாளமே ஒரு பாட்டு இருக்குதுல்ல, என் அடையாளமே நீங்க தான். அவர் நம்மளை அடையாளப்படுத்தலைன்னா, அறிமுகப்படுத்தலைன்னா, நீங்க ரெவரண்ட் இல்ல, டாக்டர் இல்ல, பிஷப் இல்ல. இன்னைக்கு என்ன தெரியுமா, கிறிஸ்தவத்துல யாரை பார்த்தாலும் டாக்டர் அதிகமாயிட்டாங்க, நர்சஸ் குறைஞ்சிட்டாங்க. யாரை பார்த்தாலும் டாக்டர். 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கான் அவன் டாக்டர், அவன் 7ஆம் கிளாஸ் படிச்சிருக்கான் அவன் ரெவரண்ட், அவன் 5000 கொடுத்தா ரெவரண்ட். இங்க எத்தனை ரெவரண்ட் இருக்குன்னு தெரியல எனக்கு. சரி, எத்தனை வாங்கி வச்சுங்க. பரலோகத்தில் ரெவரண்ட்டுக்கு மதிப்பு இல்லை, என்னோட கேரக்டர் தான் மதிப்பு. திரும்ப சொல்கிறேன், உலகத்துல ஊழியங்களுக்கு மதிப்பு, பரலோகத்துல ஊழியனுக்கு மட்டும்தான் மதிப்பு. திரும்ப சொல்லட்டுமா? The world evaluates the ministries, but God evaluates only the minister. தமிழ் புரியுதா? இங்கிலீஷ் புரியுதா? உலகம் ஊழியங்களை கனம் பண்ணுகிறது, ஆண்டவர் ஊழியனைத்தான் கனம் பண்ணுகிறார். உலகத்துல எதுக்கு மதிப்பு? ஐயா ஒரு 10 சபை வச்சுக்கிறாருங்க, ஐயா பெரிய ஆளு இல்ல. ஸ்டீபன் என்ற தனிப்பட்ட மனிதனுக்கு தான் கேரக்டர். திரும்ப சொல்றேன், கேரக்டர் சரியில்லைன்னா ஊழியமே சரியில்லை. சத்தமா சொல்லுங்க. ஆமீன் சொல்லல. ரைட் சொல்லுங்க. வளைந்து கொள்ளுகிறான். சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தை, வளைந்து கொள்ளுகிறான். தீமை வளைந்து கொள்ளுகிறது, அக்கிரமம் வியாதி சொல்ல மாட்டீங்களோ, வழக்கு. இப்போ இதுக்கு ஒரு பதில் சொன்னாருன்னா இதுல ஒரு காலம் முடிஞ்சிடும். புரியுதா உங்களுக்கு? பாருங்க, ஒண்ணு சொல்லட்டுமா? உலகத்தினுடைய மதிப்பீட்டை விட பரலோகத்தின் மதிப்பீடு ரொம்ப முக்கியம். உலகம் யாரும் குறை சொல்லல, உங்களோட குறை சொல்ல உலகம். நிச்சயம் உங்க பின்னால முன்னால சொல்ல முடியாது, பின்னால சொல்லுவான். ஏன் பின்னால சொல்றான்னா, முன்னால சொல்றதுக்கு அவன் தகுதி இல்லை, எனவே பின்னால சொல்றான். நம்ம சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. அது பெரிய காரியமே இல்லை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, சத்தமா. இதெல்லாம் பார்த்து செய்ய முடியாது. ஒரு சின்ன கேள்வி. இதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருந்தா நீங்க பிரசங்கம் பண்ணுவீங்களா, இல்ல இன்னொரு ஆளை வச்சு பிரசங்கம் பண்ண வைப்பீங்களா? தமிழே புரியலையோ? இது வரைக்கும் கேட்ட பிரசங்கமே புரியல. ரைட். வழக்கு, வாதை, தீவினை, கொடுமை, கொள்ளை, அப்புறம் பதில் இல்லை. அடுத்தபடி என்னை சுத்தி வில இருக்கிறான், சுத்தி வளைந்து கொள்ளுகிறான். உங்களுக்கு தெரியுமா, சபையில ஒருத்தர் எழுந்தா 10 பேர் கூட விழுந்துப்பான். ஒருத்தர் எழுந்தான்னா 10 பேரு கூட விழுந்துப்பான். அதுவரை அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நீங்க சபையில பாருங்க, பின்மாற்றக்காரன் பக்கத்துல உட்காருவான், இதை தூங்குறவன் பக்கத்துல உட்காருவான், குறை சொல்ற பக்கத்துல உட்காருவான். பாத்தீங்களா? இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு மனசு எப்படி இருக்குது? சின்ன கேள்வி கேட்கிறேன், மனசாதான் சொல்லணும். இவ்வளவு இருந்தாலும் இந்த வாரம் நான் பிரசங்கம் பண்ணுவேன். யாரு நல்ல மனிதர்? தமிழ் புரியுதுங்களா? ஐயா பதில் இல்லை, வழக்கு, வாதை, வியாதி, அக்கிரமம், அநியாயம் எல்லாம் சுத்தி இருக்கிறான். அந்த வாரம் உங்களால பிரசங்கம் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அப்படிங்களா? நீங்கள் 1000ல் ஒருவர். அப்படியா? அரை மனசோட பேசுவீங்களா, முழு மனசோட பேசுவீங்களா? ஏதோ ஒண்ணு பேசணுமா? எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் நாம் சொல்ல போற வார்த்தையை சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் அப்படிப்பட்ட நேரங்கள் சொல்லுங்க. அப்படிப்பட்ட நேரங்களில் சத்தமா சொல்லுங்க. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எல்லாமே ஆபக்குக்கு தான். சத்தமா படிங்க பாஸ்டர், சத்தமா சொல்லுங்க, சத்தமா. அப்புறம் ஆமேன். எல்லாம் கரங்களை சொல்லுங்க. நான் என் காவலிலே, என்ன பாருங்க எல்லாரும், நெருக்கம்தான், கஷ்டம்தான், பாடுதான், அவமானம் தான். உள்மன சொல்லுது முட்டாள்,
எவ்வளோ ஜெபம் பண்றேன், நடக்கல பத்தியா, வேஸ்ட், விட்டுட்டு போ, ஊழிய வேணாம், உலகமே சிரிக்குது, சுத்தி இருக்கிறாங்க. என்னை அவர்கள் என்ன போட்டு தமிழ் என்ன படிச்சோம், என்னை அவர்கள் தீவினை வளைந்திருக்குது, அக்கிரமம் வழக்கு, வில்லன்க வில்லிகள். எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க, நான் என் காவலிலே தரித்திருப்பேன். I will abide. சொல்லுங்க, தரித்திருப்பேன். மனம் ஒரு குரங்கு, அது சாதாரண குரங்குல, சாராயம் குடிச்ச குரங்கு. கஷ்டம். மனைவி சொல்லுவா, பைத்தியம் மாதிரி பண்றியா, இதான் வேலைக்கு ஆகலையே, வேற பொழுப்பு பாரு. சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்களா? மனைவி சொல்லுவாங்கல்ல, ஏயா நான் எப்படியோ நினைச்சு எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சான், உங்ககிட்ட வந்து அவஸ்தப்படுறேன். கவனிங்க, என்னால் என் குடும்பம் பாதிக்கப்படுது, என் பிள்ளை பாதிக்கப்படுது. கவனிங்க, மென்டலி அஃபெக்டட், பிசிக்கலி அஃபெக்டட். சரீரம் பாதிக்கப்படுது, மனசும் பாதிக்கப்படுது, உள்ளம் பாதிக்கப்படுது. எப்படி இருக்கும்? எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஐயா கவனிக்கிறீங்களா? இது வரைக்கும் வராம இருக்கலாம், இனிமேல் அது வரலாம். என்ன நல்ல வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, நான் என் காவலிலே நின்று அரணிலே நிலை கொண்டிருப்பேன். சொல்லுங்க, தேவன் எங்கே வைத்தாரோ, எந்த சூழ்நிலை வைத்தாரோ, அந்த சூழ்நிலையிலே அவரை வெளியே கொண்டு வர வரைக்கும் நான் அங்க இருப்பேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் வந்து உதவி செய்வேன். நல்லா கவனிக்கணும், உதவி செஞ்சா இருக்கிறதும் மோசமாயிடும். இந்த பட்டுப்பூச்சி பார்த்துருப்பீங்களா? பட்டுப்பூச்சி அது ஒரு வலைக்குள் இருக்கும், அது உதவி செய்யற நான் தொட்ட செத்துரும் பட்டுப்பூச்சி. அதுவே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சிறகடித்து வெளியே வந்து பட்டு நூலை தரும், அடுத்து அழகுபடுத்தும். சொல்லுங்க, அடுத்து அழகுபடுத்தவே என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்னால முடியும், ஆனா வேலைக்கு ஆகாது. சொன்ன கோச்சிக்க மாட்டீங்கல்ல? இருக்கிற பாதி சகல கலாவல்லவனா இருப்பீங்க. என்ன பிரதர் பாக்குறீங்க? இப்ப இவருக்கு வழி தெரியாது, அவருக்கு அல்லது வழி வரத்துக்கு என்னங்க நல்லாவே தெரியும். அவர் தெரியல கூட நீங்க சொல்லிக் கொடுப்பீங்க அவருக்கு. சொல்லுங்க, மாற்று வழி தெரியும், ஆனால் பயன் தராது. சொல்லுங்க, சொல்லுங்க, நிலைத்திருப்பேன், உறுதியா இருப்பேன், அவர் என்ன சொல்லுவார் என்று கவனித்து கேட்பேன். இந்த வார்த்தை படிங்க, அவர் என்ன சொல்லுவார் என்று, அவர் என்னை சத்தமா சொல்லுங்க பாஸ்டர், எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை கண்டிப்பதை நான் வரவேற்கிறேன். பாஸ்டர் ஐயா பாருங்க ஐயா, இந்த சுயாதீன ஊழியம் பண்றவங்க எல்லாம் யாருக்கு நான் கிரீஸ் பண்ண விரும்பல. உங்களை திருத்துவதற்கு ஒரு இல்லை என்றால் உடைய ஊழியம் தறிக்கெட்டு போய்விடும். தமிழ் புரியுது எல்லாருக்கும்? உங்களை திருத்துவதற்கு ஒரு இல்லை என்றால் உங்களை ஊழியம் தறிக்கெட்டு போயிடும். அதுக்கு உதாரணம் கடந்த நாட்கள் சம்பவங்கள். ஐயா புரியுதுங்களா? நீங்க இண்டிபெண்டா இருக்க, ஆனால் ஒரு முதிர்ந்த ஊழியரோட உங்களை இணைச்சிங்க. ஒரு ஆவிக்குரியவரோட, வயதில் அனுபவம் உள்ளவரோட, வாழ்க்கையில பக்குவப்பட்டவரோட இப்படிலாம் கடந்து வந்தாரே, அவரோடு இணைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். சொல்லுங்க, நான் என் காவல், என் அரண், சொல்லுங்க, நிலை கொண்டிருப்பேன். ரொம்ப கஷ்டம், அது நிலை கொண்டிருக்க முடியாது. நான் நிலை கொண்டாலும் என் அறிவு, என் அனுபவம், என் உணர்ச்சி, என் மனைவி, என்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க? என்னங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இல்ல என்னை தள்ளிடுவாங்க கீழே. இன்னும் புத்தி வரலையே உனக்கு, இன்னும் பட்டு கூட உனக்கு திருந்தலையே, உனக்கு எல்லாம் தர சொல்லுங்க, தேவனே நான் நிலைத்திருக்க உதவி செய்யும். சத்தமா அடிக்கடி இந்த வார்த்தை பைபிள்ல வரும், கவனிங்க, தமிழ்ல வேற மாதிரி வரும். என் ஆத்துமா உம்மில் நிலைத்திருக்கிறது. ஆங்கிலத்துல என்ன சொல்லுங்க? செட் அப் ஆன். சொல்லுங்க, செட், SET. சொல்லுங்க, செட். ரொம்ப கஷ்டம். உங்க அறிவு சொல்லுது, அதை பாரு, இதை பாரு, இதை பாரு, அவரை பாரு, இவரை பாரு. ஐயா, நம்ம ஸ்தாபனத்துல 16 வருஷம் இருந்தேன். பாடுகள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது, பிரச்சனை இருந்தது. சொல்ல போன அன்பானவர்களே கவனிங்க, நான் செய்யாத ஒன்றுக்கு நான் குற்றவாளியாய் மாறினேன். ஒரு 6500 ரூபாய் ஒரு டிராஃப்ட்
அது காணாமல் போனது. அதை அனுப்ப வேண்டிய ஜோசப் பாலச்சந்திரனுக்கு உள்ள வச்சேன் டிராப்ட. ஆனா அவருக்கு போனது எம்டி கவர் தான் போச்சு. இதுக்கு மத்தியில கூட ஒருத்தர் அவன் ஒரு பாஸ்டர், அவன் தான் எடுத்துட்டாங்க. அவன் என்ன நினைச்சான்னா அந்த காசு வாங்கலாம்னு நினைச்சான், வாங்க முடியல. ஸோ அவன் என்ன பண்ணிட்டான்னா அவருக்கு அனுப்பல, யாருக்கும் அனுப்பல. ரொம்ப நாள் அந்த நாடகம் போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப நாள் புதுதான் தெரியும் அவன் தான் அந்த எடுத்தான்னு சொல்லி. நான் சொன்னது கருத்து, செய்யாத ஒரு குற்றத்திற்காக நான் பழி வாங்கப்பட்டேன். 16 ஆண்டுகள் பணியாற்றினேன். அவர் சொல்றாரு, இந்த தேதிக்குள்ள தரலன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்றாரு போதகர். நான் சொன்ன கருத்து சொல்ல நிலை கொண்டிருப்பேன். சத்தமா சொல்லுங்கயா. இன்னைக்கு அவங்க ஊழியர் கூடுகையில மாசம் மாசம் பேசுறேன், அவரோட பிரம்மாண்டமான கூடுகையில பேசுறேன். அவங்க எல்லா திருச்சபையிலும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். அப்ப சொல்ல மாட்டீங்களா? அவருடைய 93வது பிறந்த நாள்ல நான் தான் செய்தியாளர். சொல்ல நிலை கொண்டிருப்பேன். சத்தமா. யார் என்ன சொன்னாலும், அறிவு என்ன சொன்னாலும், அனுபவங்கள் சொன்னாலும், ஊர் என்ன சொன்னாலும் நிலை கொண்டிருப்பேன். சத்தமா சொல்லுங்க. ரொம்ப கஷ்டம். அடுத்த வசனம் 2:2. அப்பொழுது எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக. இப்ப அந்த ஒண்ணு அப்படியே சொல்லுங்க. வழக்கு மாத்தி சொல்லுங்க. மாத்தி புரியவே இல்லைல்ல, சொல்லுங்க. பதில் பெறவில்லை, எனக்கு பிரதியுத்தரமாக. தமிழ் புரியுதுங்களா எல்லாருக்கும்? பதில் பெறவில்லை, அவர் எனக்கு பதில். புரியுதுங்களா பாஸ்டர்? பதில் பெறவில்லை, அவர் எனக்கு சொல்லுங்க. அக்கிரமம் பதில், வியாதி வழக்கு, தீவினை, கொடுமை, கொள்ளை, வில்லன்கள். கரங்களை தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. அதுதான் என்னை உருவாக்கும் நேரம். எது? அதுதான் என்னை உருவாக்கும் நேரம். திரும்ப சொல்றேன், யாரையும் பார்க்காதீங்க. எந்த நபரோடு பாருங்க. நீங்க சொல்றதுனால பரிகாசம் அதிகமா கிடைக்கும், பரிதாபம் கிடைக்காது. நினைக்கிறேன் இது சொன்னா எனக்கு பரிதாபம் கிடைக்க நினைக்கிறேன். அவர் அதை சொல்லி ஊரெல்லாம் சொல்றார். உங்களுக்கு தெரியுமா? ஐயாவுக்கு இது மாதிரி மனசுல வச்சுக்க, இது ஒரு ஓட்டவாய், இந்த ஓட்டவாய் அந்த ஓட்டவாயிட்ட சொல்லுது, ஊரெல்லாம் முன் பேச்சு தானடி. இவருக்கு நான் சொன்னேன் பெரிய மனுஷன் சொல்லி, இவர் யார்கிட்ட சொல்றாரு? அடுத்தவங்கிட்ட. அவரு இப்ப என் பிரசங்க கேட்கும் போது என் பிரசங்க கேட்பானா, அவர் சொல்றது கேட்பானா? என் பிரசங்க ஞாபகம் வருமா, அவர் சொல்றது ஞாபகம் வருமா? ஆமா, இவர் கதையை என் பாக்கெட்டுக்குள்ள இருக்குது. ஒரு சொல்லட்டுமையா? அதாவது இந்த பிளைன்ல போனா எச்ச துப்ப முடியாது, என்ன பண்ணணும்? பிளைன்ல போனா எச்ச துப்ப முடியாதுயா, என்னதான் பண்ணணும்? அதே மாதிரிதான் என்ன வந்தால் மனைவியில சொன்னா கூட அது கூட பெரிய பிரச்சனை. அந்த மாதிரி சொல்லு தெரியுமா? என் பேச்ச நீ கேட்கலையா, அதனால தான் உனக்கு எல்லாம் வந்துச்சுன்னு சொல்லும். சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிற மாதிரி இதெல்லாம். இல்ல டேனியல் ஒரு மாதிரியா பாக்குறாரு. எல்லாருக்கும் ஜாடிக்கு ஏத்த மூடி இல்லையா? அப்படி இருந்து அவன் தான் சூப்பர் பாஸ்டர். என்னையா? சின்ன கேள்வி. உங்க ஒரு சரி கேட்கிறேன். என் பிரசங்கத்தை மனைவி பாராட்டி இருக்கிறான்னு சொல்றது மட்டும் கை தூக்கி காட்டுங்க. என் பிரசங்கத்தை என் மனைவி பாராட்டி இருக்கிறாள், அடிக்கடி பாராட்டுவாள். கீழே போட்டீங்க. நல்லா என் பிரசங்கத்தை மனைவி பாராட்டி இருக்கிறாள். போயெல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப மனைவிதான் இல்லையே, இப்பதான் பயந்து தைரியமா சொல்லுங்க. சொல்ல மாட்டாங்க. அதுதான் நமக்கு ஆண்டு கொடுத்த வரம். அவங்களும் சொல்ல மாட்டாங்க, அடுத்து சொன்னா பொறுத்துக்க மாட்டாங்க. கவனிச்சிங்களா? எத்தனை வித அனுபவம் இருக்குது. என்னையா? அது பரவாயில்ல, ஆனா பாராட்டுற மாதிரி ரொம்ப குறைவு. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சமீபத்தில் அடக்காரன் போயிருந்தேன். 84 வயசு அந்த ஐயாவுக்கு. அந்த அம்மாவுக்கு 80 வயசு. அவர் சொல்றார், அடக்காராதனையில என் மனைவி மறித்தால் என் துக்கம் எனக்கு நிறைய இருக்குது. ஆனா பெரிய துக்கம் என்னன்னா 55 ஆண்டுகள் வாழ்ந்து என் பிரசங்கத்தை பாராட்ட போயிட்டாலே அதான் எனக்கு துக்கம் அப்படின்னாரு. ஒரு பெரிய போதகர். பாத்தீங்கன்னா, இதயத்தின் கசப்பு அந்நியன் அதை அறியான். ஆனாலும் மனுஷனுக்கு மொழி தெரியும், நம்மை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே தெரியும். சொல்லுங்க எல்லாம். 2 எல்லாம் சத்தமா சொல்லுங்க. 2
அவர் எனக்கு பிரயுத்தரமாக. முதலாவது அந்த முதல் அதிகாரத்துல பாரம், சோதனை. இரண்டாவது அதிகாரம் முழுக்க போதனை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் எனக்கு வசனம் படிங்க. அவர் எனக்கு இல்ல, அவர் ரெண்டு அவர் எனக்கு சத்தமா சொல்லுங்க. பதிலாக, வழக்குக்கு பதிலாக, வியாதிக்கு பதில், வறுமைக்கு, இல்லாமைக்கு, ஏளனங்களுக்கு, பரியாசங்களுக்கு கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க. கவனிங்க, தேவன் தருகிற பதில். கவனிங்க எல்லாம் சொல்லுங்க. உலகம் கொடுப்பது, நல்ல கவனிங்க எல்லாரும், நிவாரணம். தேவன் கொடுப்பது தீர்வு. வித்தியாசம் புரியுதாயா? உலகம் கொடுப்பது, ஆமா, தேவன் கொடுப்பது தீர்வு. திரும்ப அனாசின் மாத்திரம் என்னது? நிவாரணம். ஆனா ஆண்டவர் கொடுக்கிறது தமிழ். புரியுதுங்களையா? எதை தேடி போகாதீங்க, நிவாரணம் தேடி போகாதீங்க. இன்னைக்கு அவன் நமக்கு, இன்னைக்கு கதாநாயகன் இருப்பான், அவன் நாளைக்கு வில்லனா மாறிடுவான். திரும்ப திரும்ப சொல்லுவேன், எந்த காரணத்தை கொண்டும் உடைய ஏழ்மையை, உடைய இல்லாமையை, உடைய வெறுமைகளை யாரும் சொல்லாதீங்க, அவர்கிட்ட மட்டும் சொல்லுங்க. காரணம், நீங்க சொன்ன வார்த்தையே உங்களுக்கு பரியாசம் மாறிடும். கரங்களை போய் சாமின்னு சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. குறித்த காலம். சத்தமா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுங்க. குறித்த காலம். என்ன பாருங்க பாஸ்டர், உலகத்துல பாடம் சொல்லி கொடுத்து பரீட்சை வைக்கிறாங்க. இயேசுநாதர் பரீட்சை வச்சு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. உலகத்துல பாடம் முதல்ல, பரீட்சை ரெண்டாவது. இயேசுநாதர் ஆமென். மோசேக்கு 40 வருஷம் பரீட்சை, ஆபிரகாம் 20 வருஷம் பரீட்சை, யோசேப்புக்கு 13 வருஷம் பரீட்சை, யோபுக்கு 9 மாசம் பரீட்சை. இது ரொம்ப பெருசு. யோபு 9, யோசேப்பு 13, மோசே 40, ஆபிரகாம் 25. எது விரும்புறீங்கயா? என்ன பாஸ்டர், நல்லா இருக்குது, பிடிக்கல உங்களுக்கு? அதுவும் நல்லதுதான். உங்களை கர்த்தர் முதுச்சூழலா மாத்திருவார், போதிக்கிறோனா கர்த்தர் மாத்திருவார். எல்லாம் சொல்லுங்க. உலகத்துல இப்ப சொல்லுங்க, அவர் எனக்கு, சத்தமா சொல்லுங்க. அது கடைசி சொற்று நமக்கு தெரியும் எல்லாமே. குறித்த காலம். சத்தமா சொல்லுங்க. அப்படிதான் இருக்கும். சத்தமா சொல்ல, அப்படிதான் இருக்கும், மாறவே மாறாது. ஏன் நம்புறீங்களா? சொல்லுங்க. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலம் அடி. குறித்த காலம். எல்லாம் சொல்லுங்க சத்தமா. அங்க இங்க ஓடாதீங்கயா. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. விடமாட்டேன். சத்தமா சொல்லுங்க. விடமாட்டேன். அங்கேதான் இருப்பேன். ஆகாய் 2:2 படிங்க. ஆகாய் 2:2. ஆகாய் என்னவென்றால், இல்ல, இப்பொழுது உங்களுக்கு எப்படி ஒன்றுமில்லாமல் இருப்பது போல இருக்கிறது அல்லவா? அப்படிங்க இல்லையா? 2:2ல 2:3 அதெல்லாம் இல்லையா? இப்பொழுது உங்களுக்கு ஒன்றும் இல்லாத போல எழுந்து படிக்கிறீங்களா? எழுந்திருந்து ஜனங்களை பார்த்து சொல்லுங்க. இல்ல, அவங்கள பார்த்து கேளுங்க. யான்னு ஐயா? ஆகாய் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சத்தமா அவரோட சேர்ந்து சொல்லுங்க எல்லாரும். ஐயா அவங்கள பார்த்து. அப்படியே உங்களுக்கு எப்படி தெரியுது இப்போ? என்னையா? ஊழியம், ஆத்துமா, வசதி, வாய்ப்பு, ஜனங்கள், வாகனம், உங்க பார்வையில ஒன்றும் இல்லை, ஆனா அவர் பார்வை எல்லாமே இருக்குது. இன்னொரு முறை படிக்க சொல்லுங்க. உங்களோட சேர்ந்து அவங்களை படிக்க சொல்லுங்க. இன்னொரு முறை ஐயா அவங்க படிக்க. பைபிள் நிறைய பேர் எடுக்கவே இல்லை இன்னுமே.
ரொம்ப நன்றி, சூப்பர்யா. நான் சொன்ன டென்ஷன் ஆயிடுவாங்க. சொல்லுங்க ஐயா, படி சொல்லுங்க உங்களோட. ஐயா நிறுத்தி, இப்பொழுது ஒரு நிமிஷம், இப்பொழுது போதும். என்னதான் இருக்குது இப்போ? வழக்கு, வாதை, தீவினை, கொடுமை, கொள்ளை, ஏமாற்றம், பதில் இல்லை. எப்படி இருக்குது இப்போ? ஊழியம் பண்ணலாமா? ஊழியம் பண்ண முடியுமான்னு கேட்டேன். பிரசங்கம் பண்ண முடியுமான்னு கேட்டேன். என்னையா ஐயா சொல்லுங்க ஐயா. நீங்க தான் நிஜம், அவர் தான் பாட் பண்ணாரு, பண்ணிதான் ஆகணுமா? அப்படியா? இப்பொழுது உங்கள் பார்வைக்கு என்னங்க ஐயா, புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து கொஞ்சம் இல்லைங்க, என்ன சொல்லுங்க. ஹலோ, இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, ஆனா அவர் கையில எல்லாமே இருக்குது. 2:19 படிங்க. அது 2:19 அங்கேயே ஒரு வார்த்தை, இப்பொழுது. இன்னும் சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க, இன்னும். விதை தானே இருக்குது. அப்புறம் திராட்சை சொல்லுங்க, எல்லாம் நிறுத்தி படிங்க. திராட்சை செடி, அத்தி மரம், மாதுளஞ்செடி. புரிஞ்ச உங்களுக்கு? உங்க பார்வையில ஒண்ணு இல்ல, அவர் பார்வையில் ஏராளம் அவர் வச்சிருக்கிறார். ஐயா புரிஞ்சதா ஐயா உங்களுக்கு? இன்னும் புரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. உங்க பார்வையில ஒண்ணு இல்ல, அவர் பார்வையில. அந்த சொல்லுங்க, இன்னும். இல்ல அந்த இன்னும் இல்லையா? இந்த இன்னும் வார்த்தை இல்லையா? இன்னும். ஐயா உங்க பார்வையில ஒண்ணு இல்லையா, ஆனா அவர் பார்வையில. கரங்களை உயர்த்தி அந்த வார்த்தையை நிதானமா ஒண்ணுன்னா சொல்லுங்க. எஸ், மாதுளஞ்செடியும் ஒலிய மரமும். உங்க பார்வையில ஒண்ணு இல்ல, ஆனா என் பார்வை எல்லாம் இருக்குது. எல்லாம் கரங்களை வச்சிருங்க. தேவனே, நீர் கண்டதை நான் காண உதவி செய்யும். உதவி செய்வாரையா? செய்வாரா? இவருக்கு பண்ணவரு, இவருக்கு பண்ணவரு, இவங்களுக்கு எல்லாம் பண்ணாரு, உங்களுக்கு பண்ண மாட்டாரா? நம்ம என்ன பண்றோம்? அது 2 என்ன சொல்றோம்? என்ன சொல்லு? 2 என்ன சொல்லுது ஐயா? 2:3 இப்ப படிச்சீங்களா? 2:3 ஐயோ, ஆகாய் 2:3 உங்களுக்கு எப்படி? உங்க பார்வை எப்படி இருக்குது இப்போ? அந்த மாதிரி உங்க பார்வையில ஊழியம் எப்படி இருக்குது கேட்டா இப்போ? ஆனா அவர் பார்வை எப்படி இருக்குது? என்னெல்லாம் இருக்குது? விதை தானியம், அப்புறம் அத்தி மரம், மாதுளஞ்செடி, ஒலிய மரம். உங்களுக்கு தெரியுமா? இங்க வசந்த் தேடி விடும், அதை விட்டு அஸ்வாப்ரர் வரும்போது அந்த மாதிரி என்ன இல்லை. ஆனா இன்னைக்கு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அதே அவங்க கண்ட அதே பலனை நான் காண்பேன். என்ன தெரியுமா? நிக்கணும். நான் என் காவலில் தரித்து அரணிலே நிலை கொண்டிருப்பேன். அங்கும் இங்கு ஓட மாட்டேன். ஊர் பேச்சை கேட்க மாட்டேன், ஊரார் பேச்சை கேட்க மாட்டேன், அறிவை கேட்க மாட்டேன், கண்ணை நம்ப மாட்டேன், சில இதுல மனைவி பேச்சு கூட நம்ப மாட்டேன். உண்மையா பொய்யா? சொல்லிட்டு ஐயா, உங்கள் பாரம், உங்கள் தரிசனம், உங்கள் லட்சியம், உங்கள் நோக்கம் அவங்களுக்கு இருந்தா பரவாயில்லை, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஐயா சொல்லி விளங்குறத ஒத்துக்கிறீங்களே? உங்க பாரம் அவங்களுக்கு இல்லை, உங்க தரிசனம் அவங்களுக்கு இல்லை, உங்க லட்சியம் அவங்களுக்கு இல்லை, உங்க குறிக்கோள் அவங்களுக்கு இல்லை, உங்க நோக்கம் அவங்களுக்கு இல்லை. அவங்க நோக்கம் என் பிள்ளை, என் புருஷன், என் கணவன். அவங்களுக்கு அதாவது உறவுகளை பற்றிய பாரம், நமக்கு நித்தியத்தை பற்றிய பாரம். நான் சொல்ல தமிழ் புரியுதையா? எனக்கு 4 பேர பிள்ளைங்க, 3 மருமக்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நன்றியா சொல்லுங்க. ஒண்ணு இல்லாம தெரியுது, சத்தமா சொல்லுங்க. ஆனா எல்லாம் அவர் பார்த்துட்டாரு. ஆமென்.
நமக்கு தேவை அவர் பார்த்த ஒன்றை நான் பார்ப்பதற்கான தரிசனம் தேவை. ஒரு உண்மை சொல்லட்டுமா? நான் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து வந்தேன். 73ஆம் ஆண்டு டிஜிஎஸ் எனக்கு திரும்ப சொன்னார். 20 நிமிஷம் சொன்னார், நிறைய சொன்னார். நீ இப்படி இருப்ப, இப்படி இருப்ப, உலகத்தின் பிரதேசங்களை கொண்டு போவேன், நீ இப்படி சபையில ஸ்தாபிப்பாலாம் சொன்னார். ஒண்ணு கூட எனக்கு ஏற்புடையதே இல்லை. நான் 13 கிலோமீட்டருக்கு மேல டிராவல் பண்ணதே இல்லை வாழ்க்கையில. ஆனால் குறித்த காலத்திற்கு எல்லாம் சொல்லுங்கய்யா, அந்த வசனம் எல்லாம் படிங்க. ஆபுக்கு 2:2 தெரிஞ்ச வசனம் தான். சொல்லுங்க, நிறைவேறும். நான் சொல்ல மாட்டேன், சொல்லுங்க விளங்கும். சத்தமா சொல்லுங்க. ஆபுக்கு 2:3 சொல்லுங்க விளங்கும். அனலைன் பண்றீங்களா? சொல்லுங்க விளங்கும். அடுத்து வரும், நிச்சயமாய் வரும், தாமதிப்பதில்லை. இந்த 3 வார்த்தை அனலைன் பண்ணுங்க ப்ளீஸ். சொல்லுங்க வரும். சத்தமா சொல்லுங்க. அவர் என்ன சொன்னாரோ வரும். சத்தமா இல்ல சொல்ல. நிச்சயமான வார்த்தை, உறுதியான வார்த்தை, அவர் வாயிலிருந்து பிறந்த வார்த்தை. ஆமென். யூகம் அல்ல. சொல் நிச்சயம், உறுதி, தீர்க்கமானது, அவர் வாயிலிருந்து பிறந்த ஒரு வார்த்தை. ஆமென். சொல்லுங்க வரும். அடுத்து அடுத்து விளங்கும். சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்கய்யா. இன்னைக்கு உங்களை எப்படிலாம் பார்க்கிறான் உலகம், ஆனா இதே உலகத்துல அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் மாத்துவார். இன்னைக்கு இப்படி பார்த்தவங்க எல்லாம் அப்படி பார்ப்பாங்க. சொல்லுங்க விளங்கும். சத்தமா நான் விளங்குவேன். என் ஊழியம் விளங்கும், என் குடும்பம் விளங்கும். யாரெல்லாம் விளங்காதுன்னு சொன்னாலும் அவன் மத்தியில் எனக்கு கர்த்தர் விளங்க வைப்பான். சொல்லுங்க வரும். சொல்லுங்க வரும். சத்தமா அவர் நேரத்தில் அழகாய் செய்வார். அவர் நேரத்தில், நான் விரும்புகிற நேரத்தில் அல்ல, அவர் நேரத்தில். ஆமென். இதை விட்டுறாதீங்க, இதை விட்டுறாதீங்க. உங்க பார்வை, உங்கள் நிலைப்பாடு, உங்க உறுதி, உங்க கேளுங்க வேதம். ஆனா வேலை செய்யல இப்போ, ஆனா கட்டாயம் வேலை செய்யும். அதான் சொன்னேன், உலகத்துல பாடம் சொல்லி கொடுத்து பரீட்சை வைக்கிறாங்க. இயேசுநாதர் இந்த இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை அப்செட், ஒரு வார்த்தை அப்செட், UPSET. திருப்பி போடுங்க. ஆமென். செட்டப் ஆகணுமா? செட்டப் ஆகணுமான்னு கேட்டேன். அப்செட் ஆனாதான் செட்டப் ஆவாங்க. பாஸ்டர் பால கேளுங்க, எவ்வளவு அப்செட் ஆயிருக்கிறாரு. சென்னைக்கு போலாம் படம் யோசிச்சிங்களா? சென்னைக்கு போயிடலான்னு அம்ஜிகர்ல சபை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சீங்களா? அவங்க சேத்பள்ளியில் இருந்தாங்க. வீட்டுக்கு போயிருக்கிறேன். நான் வீட்டில் பிரசங்கம் பண்ணும் போது அவருக்கு 12 வயசு. வீட்டில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன்ல, 12 வயசு. அப்போ உங்களுக்கு அங்கேயே சபை ஆரம்பிச்சா கூட அவங்க சொந்தக்காரெல்லாம் இருக்கிறாங்க. சொல்லுங்க விளங்கும். சத்தமா பிரதர் CFI நம்புறீங்களா? போலாமா போவானாவா? இருக்கலாமா இருக்கக்கூடாதா? சொல்லுங்க தேவன் வைத்தார், விளங்க பண்ணுவார். தாமதித்தாலும் விளங்கும். சொல்லுங்க கால தாமதங்கள் என்னை மறந்து விட்டார் என்று பொருள் அல்ல, மறுக்கிறார் என்றும் பொருள் அல்ல. Delays are not denials. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தாமதங்கள் மறுப்பு அல்ல, தாமதங்கள் மறதி அல்ல. தமிழ் புரியுதா எல்லாருக்கும்? ரைட். சொல்லுங்க மறக்கல. அவர் சொல்லுங்க நிச்சயமா நடக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அடுத்து ஒரு சொல்ல போறேன். அடுத்து முதல் நிமிஷம் தெரியுமா? 2ஆம் அதிகாரம் முழுக்க போதனை. வீட்டுல போய் படிங்க. எழுது. சொல்லுங்க எல்லாரும். 2ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தை, 2ஆம் வசனம் கடைசி வார்த்தை, 2ஆம் வசனம் கடைசி வார்த்தை. சத்தமா சொல்லுங்க எல்லாம், கரங்களை உயர்த்தி. தேவன் இதே அந்தமானிலே என்னை பேசும் பொருளாய் கர்த்தர் மாற்றுவார். என் வார்த்தை, என் வாழ்க்கை பேசப்படுகிற ஒன்றாய், அநேகர் வாசிக்கப்படுகிற ஒன்றாய் மாறும். கடந்து ஓடுகிறவர்கள், ஆனா அதுக்கு நீங்க கொஞ்சம் கிரையம் செலுத்தணும். நம்ம சொல்ல மாட்டீங்களா? விளக்குது எல்லாருக்கும். அநேகர் வாசிப்பார்கள் வாழ்க்கையை. சொல்லுங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நானே ஒரு பாடம். ஆமென். கடந்து ஓடுகிறவர்கள் யாருக்கு பின்னால? யாருக்கு பின்னால?
உங்க வாழ்க்கைக்கு பின்னால எல்லாம் கரங்களை வச்சு சொல்லுங்க, தேவனே என் மரணத்துக்கு பிறகு நான் பேசப்பட வேண்டும், இல்லை எழுதப்பட வேண்டும். இது ரெண்டுமே நடக்கலைன்னா என் ஊழியமே வேஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? 87ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். 87:6. 87:5 கூட படிங்க. 5 ஹலோ, உங்க பேரை போட்டுங்க பாஸ்டர். ஹலோ, உங்க பேரை போட்டு 87 உங்க பேரை போட்டு, எல்லாரும் உங்க பேரை போட்டு. சூப்பர். எல்லாரும் என்ன சொல்லுங்களா? எல்லாம் உங்க பேர் சத்தமா சொல்லுங்க. 87:5. ஒரு நிமிஷம் பின்னால பிரபு அவர்களே, பிரபு குறித்து சத்தமா சொல்லுங்க. பிரபு குறித்து சொல்லப்படும், சத்தமா சொல்லுங்க, சத்தமா என்னை பற்றி சொல்லுங்க, என்னை பற்றி, என் ஊழியத்தை பற்றி, என்னுடைய சாதனையை பற்றி இங்கும் சொல்லப்படும், அங்கும் சொல்லப்படும். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்க, சொல்லப்படும். அப்படி சொல்லப்படலைன்னா நம்ம ஊழியம் சரியில்லைன்னு அர்த்தம். புரியவே இல்லை. தொற்காள் மரித்தாள், ஆனால் அவள் செய்த அங்கிகள் பேசப்பட்டது. நான் அங்கி செய்யல, ஆத்துமாக்களை செய்யறோம். எல்லாம் ஒரு முறை சொல்லுங்க, சொல்லப்படும். சத்தமா சொல்லுங்கய்யா, திறக்க மாட்டேன்றீங்களே. அடுத்த ஒரு வார்த்தை தொகையிடுகிறார். அதே வசனத்துல தொகையிடுகிறார் இருக்குதா? தொகையிடுகிறார். அதெல்லாம் விட்டுருங்க, இந்த வார்த்தையை மட்டும் படிங்க. சத்தமா சொல்லுங்க, தொகையிடுவார். என் அலைச்சல்களை இருக்குதுங்களா, என் கண்ணீரை, என் பாடுகளை, என் போராட்டங்களை, நம் மலை ஏறிய இறங்கணும், அதெல்லாம் தொகையிடுவார். ஆமென். ஐயா சபைக்கு போனேன், ஏறி இறங்குள்ள மூச்சு வாங்குது. தேவன் தொகையிடுகிறார். ஏன் நம்புறீங்களா? ஐயா, ஸ்தாபனம் தொகையிடுதோ இல்லையோ, பரலோகம் தொகையிடுது. பால் நீ என்னெல்லாம் பண்ணீங்களோ, காட் ரெக்கார்ட்ஸ். எல்லாம் கரங்களை சொல்லுங்க, தொகையிடுகிறார். சத்தமா சொல்லுங்க பிரதர், சத்தம். நம்புறீங்களா? உங்க பாஸ் தொகையிட மாட்டாரு, அவர் கண்ண மூடினே இருப்பாரு. ஆனா பரலோகம் தொகையிடுது. நீங்க பாடினீங்களே, பரலோகம் ரெக்கார்ட் பண்ணுது. என்ன பாக்குறீங்க? சொல்லுங்க, தொகையிடுவார். சொல்லுங்க, மனுஷனை பாராட்டுக்காக ஊழியம் பண்ணல, பரலோகம் என்ன தொகையிடுது. நீ என்ன சொல்ற பத்தி எனக்கு கவலையே இல்லை, பரலோகம் என்ன பத்தி கரெக்டா சொல்லும். உங்களுக்கு உங்களை பத்தி கரெக்டா சொல்லுவாங்களா? உலகத்துல பக்கத்துல சொல்லுவார் உங்களை பத்தி கரெக்டா. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் உங்களை பத்தி கரெக்டா சொல்லுவாரான்னு கேட்டேன். அவர் எதுவும் பண்ணிருக்கிறார் பாருங்க. நான் என்ன சொல்றேன்னு அவருக்கு புரியல. இப்போ பிரதர், அவரை பத்தி கரெக்டா சொல்லுவீங்களான்னு கேட்டேன். சொல்றது என்ன இதுன்னு கேக்குறாரு. சொல்லுங்க, என்னை குறித்து, என் ஊழியத்தை குறித்து, என் அந்தரங்கத்தை குறித்து, என் அரங்கத்தை குறித்து எல்லாம் அவருக்கு சொல்லப்படும். ஆமென். உங்களுக்கு திரும்ப சொல்றேன், மேடையில யாரா இருக்கிறோம் முக்கியம் அல்ல, 4 சுவருக்குள் யாரா இருக்கு என்பதுதான் முக்கியம். நிறைய பேருக்கு மேடையில தான் எல்லாம் பாஸ்டர், மேடையில எல்லாம் ஏஞ்சல் தான், வீட்டுல போனா லூசிபர் ஆயிடுறாங்க. ஜார்ஜ் வெர்வர், எத்தனை பேர் தெரியும்? ஜார்ஜ் வெர்வர் எதுவும் தெரியாதையா? ஓஎம் ஸ்தாபகர். அவர் சொல்றாரு, 99 திருச்சபை தலைவர்கள் அந்த அந்த அந்தரங்க வாழ்க்கையில பலவீனமா இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. பாக்குறீங்க, ஜார்ஜ் வெர்வர் 99% திருச்சபை தலைவர்கள் அந்தரங்க வாழ்க்கையில விரைவமா இருக்கிறார்கள். பாஸ்டர் தாமஸ் ராய் சொல்றாரு, பாவம் செய்வதற்கு சரியான தொழில் பாஸ்டர் தொழில். நோன்னு சொல்ற மட்டும் கை தூக்குங்க. நோ அப்படின்ற மட்டும் நோ நோ அப்படியா? பரவாயில்ல, அவருடைய மெசேஜ் எனக்கு கேளுங்க. ஏனையா தாமஸ் ராய் ஏசியே சொல்றாரு, பாவம் செய்வதற்கு சரியான தொழில் பாஸ்டர் தொழில். whether we disagree or agree doesn't matter.
அதுல தவறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். தவறுவதற்கான வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் இல்ல, நான் சொல்றேன், ஒரு நிமிஷம். அதாவது 19ஆம் அதிகாரம், ஒரு நிமிஷம் ஐயா, 12 படிங்க. 12. என் ஊழியக்காரன் வேசித்தனம் பண்ணுவதற்கு இடம் கொடுக்கிறாயே. நான் எடுத்து சொல்றேன். இப்போ 12ஆம் அதிகாரம். என் ஊழியன் வேசித்தனம் பண்ணுவதற்கு இடம் அளிக்கிறாயே. விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதையும் வேசித்தனம் பண்ணுகிறவர்களையும் இடம் அளிக்கிறாயே. வெளிப்படுத்தல வருது பாருங்க. சொல்லுங்க, படிங்க. 19:2 2:14 படிங்க. 2:20 2:20. எஸ். நிறுத்தி படிக்கணும் பாஸ்டர். கொஞ்சம் நிறுத்தி படிச்சு, யூ ப்ளீஸ் லெட் மீ யுவர் ஒப்பீனியன். என்னுடைய ஊழியக்காரர் போதும். உங்களுக்கு என்ன புரிஞ்சதுல இருந்து என்ன புரியுது? They can be easily enticed. வெகு சீக்கிரத்திலே அவர்கள் கவர்ச்சிக்கப்படுவார்கள். இன்னொரு முறை படிங்க, உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பார்க்கலாம். ஐயா படிங்கய்யா, வாதங்கள் வேண்டாம். என்னுடைய ஊழியக்காரர் போதும். அதோ புரியுதுங்களா உங்களுக்கு? இது உங்களுக்கு விளங்கிச்சே வசனம்? ஏற்புடையது அல்ல, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது. என் ஊழியன் சொல்லுங்க. இப்போ என்னுடைய என்று சொல்ல வேண்டுமானால் நான் கிரை செலுத்த வேண்டும். நான் கிரை செலுத்தால் எதுவும் என்னுடைய இருக்க முடியாது. இது ஒத்துக்கிறீங்களா? மை ஆங்கிலத்துல மை சர்வன்ட். கவனிங்க, இப்போ என் சொல்லுங்க, இது மை மொபைல், ரைட்? சொல்லுங்க, மை மொபைல். எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், ஆழமான சத்தியம் இல்லை. அப்ப இது என்னுடைய சொன்னா நான் கிரை செலுத்தணும், அப்படிதானையா? ரெண்டாவது, அந்த கடையில போய் ஒரு மொபைல் பார்க்கல, 1000 மொபைல் பார்த்து அந்த மொபைல் வாங்கினேன். புரிஞ்சாமேன்னு சொல்லணும். 1000 பேரை பார்த்து நான் சூஸ் பண்ணாரு. கடை தெருவில் ஏராளமான பேர் இருந்தான், ஆனா கர்த்தர் உங்களை தான் சூஸ் பண்ணாரு. You are chosen by God. ஆனால் என்ன அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது ஒரு ஊழியனுக்கு? சத்தமா என்னையா? ரைட், அது தெரிஞ்சா போதும். ரைட் ரைட் ஐயா, ஒரு நிமிஷம். பாவத்திற்கு வயது வரம்பு இல்லை, வீழ்ச்சிக்கு வயது வரம்பு இல்லை. தமிழ் புரியுதா உங்களுக்கு? ரைட். என்னோட நீங்க ரொம்ப சீனியரா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனாலும் வாய்ப்புகள் அதிகம். கவனிங்க, என்னுடைய கவனக்குறைவே எனக்கு பெரிய வீழ்ச்சி. கவனக்குறைவே திரும்ப சொல்றேன். அதுல ஒருத்தர் ஜெயிச்சாருன்னா அவர்தான் சூப்பர் பாஸ்டர். இல்லையா? அதுல ஜெயிச்சாருன்னா அவர்தான் சூப்பர் பாஸ்டர். ஐயா, நான் 55 வருஷமா பாஸ்டரோட பழகிறேன் ஐயா. ஐ மூவ் வித் பாஸ்டர்ஸ். அந்த ஸ்தாபனத்தை போனேன், பாஸ்டரோட என்னோட பழக்கம், மளிகை கடைக்காரர் மக்களோட பழக்கம், கண்டக்டரோட ஜனங்களோட பழக்கம், எனக்கு பாஸ்டரோடவே பழக்கம். வாட் ஐ ஹவ் சீன் இஸ் ட்ரூ. புரியுதுங்களா? ரைட். யாரையும் நான் காயப்படுத்த விரும்பல. சொல்லுங்க. ஆனாலும் சத்தமா ஆனாலும் தேவன், அதாவது என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க. சோதனை அடுத்து போதனை. சொல்லுங்க. எழுது சத்தமா. அதுல என்ன தரப்படுறது? கடந்து ஓடுகிறவர்கள் இல்ல, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தேவனே, என் வாழ்க்கையே ஒரு பாடமா இருக்கணும். சொல்ல மாட்டீங்களே? வார்த்தையை விட வாழ்க்கைக்கு வல்லமை, வார்த்தையை விட வாழ்க்கை பேசும். புரியுதுங்களா? ஒரு தனி சொல்றான் விசுவாசி, மேடையில் எங்க பாஸ்டர் கீழே இறங்கினா என்னோட ஒரு மோசம்ன்றான்.
He studied. நம்ம ஜனங்கள் நம்மளை அணுவா அவங்க பாக்குறாங்க. இது ஸ்டடிட் அப்படி சொல்ல மாட்டீங்களா? நம்ம பிரசங்கம் எடுப்படாதியா, நம்மளோட வாழ்க்கை தான் எடுப்படும். ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த நவீன உலகத்துல, இந்த நூற்றாண்டுல நம்மை விட அவனுக்கு அதிகமா வேதம் தெரியுது. ஒத்துக்கிறீங்களா? நம்ம கண்ணீர் விட்டார், கண்ணீர் விட்டார், கண்ணீர் விட்டார், அதை கேட்டு அவன் கண்ணீர் விட்டான். என்ன பாக்குறீங்க? சொல்லுங்க. சோதனை, முழுக்க முழுக்க சோதனை தான். 1 அதிகாரம். 2வது போதனை. சொல்லுங்க, எழுது, சத்தமா சொல்லுங்க. அடுத்து சாதனை. 3:2 எஸ் படிங்க. கரெக்டியா? எனக்கு பயம் உண்டாயிற்று. சரி, என்ன சாதனை சொல்ல போறேன்? எனக்கு தெரிஞ்ச வசனம் 17ஆம் வசனம். இது சாதனை, இது சாதனை. அது தெரியாதையா? எத்தனை முறை அந்த வார்த்தை வருதுன்னு கேட்டேன். போனாலும் போனாலும் எத்தனை முறை வருதுன்னு கேட்டேன். போனாலும் 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 எத்தனை முறை வருதுன்னு கேட்டேன். என்னையா? அப்படியா? எல்லாம் 6 முறை தான் சொல்றீங்களா? ஆமா, இங்கிலீஷ் பைபிள்ல 8 முறை வரும். பரவாயில்ல. தமிழ் என்ன பாருங்க, அன்றைய மக்களுடைய அடிப்படை ஆதாரமே 2 தான். என்ன பாருங்க பாஸ்டர், ஒன்று இயற்கை, அடுத்து கால்நடை. ஒன்று இயற்கை, அத்திமரம், அதெல்லாம் என்னது? விவசாயம். இன்னொன்னு கால்நடை. இதான் ஆதாரம். அவர் சொல்றாரு, அடிப்படை ஆதாரமே போனா கூட நான் சந்தோஷமா இருப்பேன். தமிழ் என்ன பண்றது? நான் கர்த்தருக்குள் பாருங்க, ஜாய் என்ற வார்த்தையின் பொருள்தாயா. பாருங்க, நீங்க பாஸ்டர் எல்லாருமே மகிழ்ச்சியின் சந்தோஷம் என்பது சம்பவங்களை ஒட்டி அமைகிறது. சந்தோஷம் சம்பவங்களை ஒட்டி அமைகிறது. மகிழ்ச்சி ஆண்டவர் மையமாக கொண்டு அமையுது. ஜாய் ஜாய் ஜீசஸ் ஓவர் மீ. எனக்கு தலைமை கேட்பீங்களேன், சொல்லுங்க. ஜீசஸ் ஓவர் மீ. சத்தமா என்ன பாருங்க. சந்தோஷம் மகிழ்ச்சிக்கு என்ன என்ன வித்தியாசம் ஐயா பாக்குறீங்களா? சந்தோஷம் உள்ள இருந்து வெளியே வருது, மகிழ்ச்சி வெளியிருந்து உள்ள போகுது. Joy based on Jesus, happiness based on happenings. ஆங்கிலம் புரிய நினைக்கிறேன்ல. Happiness based on happenings. சந்தோஷம் சம்பவம் ஒட்டி அமைகிறது, ஆனால் joy based on Jesus. அப்படி சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. போனாலும் 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 4 காரியம் சொல்ல போறேன், 5 காரியம் சொல்ல போறேன். நம்பர் 1 சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க சொல்லுங்க. களி கூறுவேன். சத்தமா சத்தமா சொல்லுங்க. 2வது உயரமான இடங்கள். சொல்லுங்க எல்லாரும். இப்ப 4 காரியம் சொல்லு. நம்பர் 1 சத்தமா. 16 சொல்லுங்க. இளைப்பாறுவேன். சத்தமா சொல்லுங்க. ரெஸ்ட். சத்தமா. ஹலோ, ரெஸ்ட்னா REST. கவனிக்கிறீங்களா? ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட், earnestness of God, strength of God, truth of God. REST. R righteousness of God, தேவ நீதி. E earnestness of God, தேவ உண்மை. S strength of God, தேவனுடைய பலன். T truth of God. இதுக்கு அப்புறம் தான் 4 வரும். எது வரும்? நம்பர் 1 எது வரும்? R தேவ நீதி, righteousness of God. E earnestness of God. S T இது எப்போ வரும் தெரியுமா? நம்பர் 1க்கு பிறகுதான் இதெல்லாம் வரும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சொல்லுங்க எல்லாரும். இப்ப நிலங்க பிரதர். பைபிளோட சொல்லுங்க. கொடுமை, வழக்கு, வாதை, தீவினை, அக்கிரமம், வியாதி. ஆனா இப்ப எது வழங்குது? இப்போ சொல்லுங்க. நீதி விளங்குது, அவருடைய உண்மை விளங்குது, அவருடைய பலன் விளங்குது, அவருடைய சத்தியம் விளங்குது. சொல்லுங்க. விளங்கும். ஐயா புரியுதுங்களா? ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட், ஸ்ட்ரென்த் ஆஃப் காட்,
ட்ரூத் ஆஃப் காட், earnestness ஆஃப் காட். சொல்லுங்க விளங்கும். சொல்லுங்க ரெஸ்ட், சத்தமா சொல்லுங்க. அப்புறம் அடுத்து சொல்ல ரெஃப்ரெஷ், அதாவது மகிழ்ச்சி. அடுத்து ஒண்ணு போடுறது 19ஆம் வசனத்துல 19ஆம் வசனம் சொல்லுங்க உயரமான ஸ்தானங்கள். 19 கடைசி வார்த்தை சத்தமா சொல்லுங்க. ஐயா அன்னைக்கு எப்படி பார்த்தாங்க உலகம் இவரை? எப்படி பார்த்துச்சு? வழக்கு ஒரு பக்கம், வாதி ஒரு பக்கம், கொடுமை ஒரு பக்கம், தீவனம் ஒரு பக்கம், இல்லாம ஒரு பக்கம், ஜபம் கேட்கப்படல பக்கம். இன்னைக்கு இவரை எங்க கொண்டு போயிட்டாரான்னு கரைகளை உயர்த்தி ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உயரமான இடங்களிலே சொல்லுங்க ரெஸ்ட், ரெஃப்ரெஷ், ரெஸ்டோ. எங்க வந்துட்டாரு இப்ப இவரு? ஐயா இருக்கிறீங்களா? நார்மல் ஆயிட்டீங்களா? நார்மல் ஆயிட்டீங்களான்னு கேட்டேன். அவ்வளவுதான். ரைட் இல்ல நோன்னு சொன்னபோது பயந்துட்டாங்க. சொல்லுங்க ரெஸ்டோ. இவர் ஏதாவது பண்ணாரா? ஏதாவது பண்ணாரா இவரு? ஒண்ணும் பண்ணல. அது ரெண்டு ஒண்ணு. சத்தமா சத்தமா சொல்லுங்க. சத்தமா சத்தமா சொல்லுங்க. ஆண்டு என்ன பண்ண தெரியுமா? ஆண்டு என்ன பண்ண தெரியுமா? ஆண்டு என்ன பண்ணாரு? 11ஆம் வசனம் 11, அதிலே 11, அதிலே 11, 12, 3, 12 சொல்லுங்க. தேவன், சத்தமா சொல்லுங்க, தேவன் போரடித்தார். 12 ஐயா படிப்பீங்களா? சத்தமா சொல்லுங்க. இவருக்காக தேவனே போராடினார். முந்தின வருஷம் நடந்து வந்தார். முந்தின வருஷம் நடந்து வந்தார். 11 அதெல்லாம் நாங்க நடந்தார், போரடித்தார். அப்புறம் 13 கடைசி வார்த்தை துஷ்டனுடைய தலைவனை வெட்டினார். ஹலோ, நான் சொல்ல கருத்து கவனிக்கணும். ஆண்டவர் பிரச்சனை தொடுவதல்ல, பிரச்சனையின் ஆணிவேரை தொடுகிறார். துஷ்டனை அல்ல. யாரு? ஐயோ தமிழ் படிங்க. என்ன யார தொடுறாரு? யாரைய? He touched the root of the problem. ஹலோ, வில்லன் அல்ல, அந்த வில்லனுக்கு யார் காரணமா இருக்கிற அவனே தொடுறார். கைதட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நடந்தார், போராடினார், வெட்டினார். சத்தமா சொல்லுங்க. அப்புறம் 14 குத்தினார். என்ன பண்றாரு? சத்தமா சொல்லுங்க. ஐயா என்னால என்னெல்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் அவர் பண்ணுவார். நடந்தார், போராடினார், அப்புறம் வெட்டினார். என்னங்க? ஆமென். அடுத்து சொல்றாரு குதிரைகளோடு நடந்து போனார். சொல்லுங்க வெற்றியோடு. சத்தமா சொல்லுங்க. கவனிங்க, இதெல்லாம் அவரால் செய்ய முடியுமா? நம்பர் 1 என்னையா? நடந்தார். இரண்டாவது, that means he came into my problem. என் பிரச்சனைக்குள்ள அவர் வந்தார். இப்படி நேரத்துல யோசிக்க மாட்டீங்களா? வழக்கு, வாதை, தீவினை, கொடுமை, கொள்ளை, ஜெபம் பதில் அப்பாவை தேடி வருவாரா? வருவீங்களா? ஏன் கலகம் பண்றீங்கன்றீங்களா? கஷ்டம் இல்ல. ஒருவேளை அவரு உங்களுக்கு அது பிடிச்சிக்கிச்சுன்னா முடிய கஷ்டம். நமக்கு தெரியும் இல்ல, நம்ம பிரச்சனை வரும்போது பிரச்சனை விட்டு விலகி ஓட விரும்புறோமா, பிரச்சனையோடு சந்திக்க விரும்புறோமையா? ஐயா இப்ப அவருக்கு ஒரு பிரச்சனை, தீராத பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனை. பால் வருவாராங்க என்னையா? வந்து அவருக்கு அங்க பிரச்சனை. இதான் உலகம். நாம் என்று சொல்லுகிற உலகம். கவனிங்க, நம்மோடு இருப்பார்கள் ஆனால் நமக்காக இருக்க மாட்டார்கள். இவன் ஐக்கியம் கூட புரியவே இல்லை. நம்மோடு இருப்பார்கள் ஆனால் அன்னைக்குப்பா சொல்லுவாரு, பாஸ்டர் நான் ரொம்ப தூரத்துல இருக்கிறேன், 2 நாள் பொறுத்து வரேன். அதுல ஒரு கதையை முடிஞ்சிடும். சொல்லுங்க நடந்து வந்தா. He came into a problem. சொல்லுங்க பிரச்சனையில் நடந்து வந்தார், போராடினார், ஒருவ குத்தினார், சிதறடித்தார், வெற்றியோடு நடந்து வருகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆனா இப்ப நான் சொல்ல வந்த 2 வார்த்தை சொல்ல முடிக்கிறேன். 2வது வார்த்தை 1, 2, 1, 4 போய் உட்கார்ந்து 1, 4 எழுந்திருந்து
எழுந்துன்னு சொல்லுங்க, 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 சொல்லுங்க. ஆச்சரியமான 1:4 1:5 சொல்லுங்க. ஆச்சரியமான, பிரமிக்கத்தக்க, விவரித்தாலும் விசுவாசிக்க முடியாத ஒன்றை என் ஊழியத்திலே செய்வார். இன்னொரு முறை சொல்லுங்க. என்ன பாருங்க ஐயா, இதே அந்தமான்ல புறஜாதிகளை பார்த்து பிரமிப்பாங்க. 1:5 இதே அந்தமான்ல புறஜாதிகளை பார்த்து பிரமிப்பாங்க. நல்லதான் சொல்லுங்களேன் ஐயா, சொல்லுங்க, சொல்லுங்க. ஆச்சரியமான, பிரமிக்கத்தக்க, விவரிக்கப்பட்டாலும் விசுவாசிக்க முடியாத ஒரு கிரியையை என்னில் செய்வார், என் மூலமாய் செய்வார், என் ஊழியத்திலே செய்வார். Those have English Bible. I will work in you and through you. இன்னொரு முறை. விவரித்தாலும், ஆச்சரியமான, பிரமிக்கத்தக்க, விவரித்தாலும் விசுவாசிக்க முடியாத ஒரு கிரியையை ஆங்கிலத்துல I will work, அவர் செய்வாராம். மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி அவர் செய்வார். விவரித்தாலும், வசனம் படிக்க மாட்டீங்களா? 1:3 1:5 விவரித்தாலும் என்னையா விவரிச்சுட்டாராம், ஆனா உங்களை விசுவாசிக்க முடியலையா? என்னையா அப்போ நீங்க பெரிய ஆளா, அவர் பெரிய ஆளா? விவரித்தாலும் என்ன புரிய மாட்டேங்குது என்னையா? ஏன் அந்த சூழ்நிலை மாதிரி ஒரு பக்கம் குழப்பம், வாதை, வழக்கு, தீவினை, கொடுமை, கொள்ளையினை, ஒரு கூட்டமே இருக்குது. நேற்று கூட யாரோ சொன்னார் இல்லையா? அந்த பேர் வந்துக்கிறீங்களா? சபையில ஒரே போராட்டம், 2 நாளா ஊழித்து விட்டு போயிடலாம் நினைச்சேன். நேற்று ஒருத்தர் எங்குதான் சொன்னார், ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், எங்க கணவன் நான் 2 பேரும் சோர்ந்து போயிட்டோம், சொல்ல முடியாத பிரச்சனை, இது எல்லாருக்கும் முடியாது. ஒன்று சொல்லட்டுமாய்யா, மாமிசம் இருக்கிற வரைக்கும் நோவு இருக்கும், ஆத்மா இருக்கிற வரைக்கும் துக்கம் இருக்கும். யோபு 14 கடைசி படிங்க. யோபு 14 கடைசி. சூப்பர். ஏன் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? சொல்லுங்க. மாம்சம் இருக்கிற வரைக்கும் எல்லா ஊழியக்காரங்க என்ன இருக்கும்? சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஆத்மா இருக்கிற வரைக்கும், சென்னை பாஷையில சொன்னோம்னா, மூக்கு இருந்தா சளி இருக்கும். மூக்கு இருந்தா நீங்க டிஜே இவரை மோகன் சியை பாக்குறீங்க, 2000 கேஸ் அவர் மேல. நீ யாரு வேணா எடுத்துங்க. புரியுதா உங்களுக்கு? நான் ஹென்றி ஜோசப் ஐயாவோட 16 வருஷம் இருந்தேன். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அவருக்கு போராட்டம் தான். ஆமீன். புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க. மாம்சம் இருக்கிற வரைக்கும், ஆத்மா இருக்கிற வரைக்கும் பார்க்கதான் ஐயா டிப்டாப்பா இருக்கிறாரு. தட்டி பாருங்க, அப்படி கொட்டுவார். ஆனாலும் சொல்லுங்க, பாடுகள் விடுதலை அல்ல, பாடுகள் மத்தியில் விடுதலை. போராட்டத்தில் விடுதலை அல்ல, போராட்ட மத்தியில் விடுதலை. Deliver not from the problem, deliver in the problem. என்னையா, நீ உள்ள போகணும், அப்பதான் கருத்து கூட இருப்பார். சொல்லுங்க. விவரித்தாலும் விசுவாசிக்க முடியாத. ஆமென். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவர் சத்தமா எல்லா காரணம் சொல்லுங்க. ஒரு கிரியையை என் காலத்துக்குள்ளே, நான் கண்ணை மூடுறதுக்குள்ள நான் பார்ப்பேன். நம்புறீங்களா? இது அந்த மாநில கத்தோட கொண்டு வந்திருக்கிறார் ஒரு நோக்கத்தோட. The Lord will work in you. தமிழோட ஆங்கிலம் அழகா இருக்கும். The Lord will work in you. அவர் வேலையை உங்க மூலமா செய்வாராம். ஆனா இந்த நேரம் தான் சோதனை நேரம். அந்த சோதனை முடிந்த பிறகு சாதனை நேரமா கர்த்தர் மாத்திருவார். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? இப்ப எங்க இருக்கிறீங்க? இப்போ அந்த அதிகாரிக்க முடியுது. எப்படி முடியுது? என்னை நான் சொன்ன திருப்பி சொல்றீங்களோ? சத்தமா சத்தமா நின்று சொல்லுங்கய்யா. நம்புறீங்களா? இதே அந்த மாநில கர்த்தர் அப்படி ஆக்குவார். விவரித்தாலும்
உன்னை சொல்ல முடிக்கிறேன். பாரத்தில் ஆரம்பித்தார், பாட்டிலே முடிக்கிறார். அந்த முடியும் போது வசனம் படிங்க, கடைசி சொற்றோட படிங்க. கடைசி சொற்றொடர், கடைசி வார்த்தை, கடைசி சொற்றொடர். சொற்றொடர், சொற்றொடர் ஐயா, வார்த்தை அல்ல, சொற்றொடர். ஏசப்பா, சங்கீதம். பாரத்தில் ஆரம்பித்தான், பாட்டிலே முடித்தான். தோல்வியில் ஆரம்பித்தான், வெற்றியிலே முடித்தான். பள்ளத்தாக்கில் ஆரம்பித்தான், கண்மலையிலே முடித்தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. My murmuring will turn into music. என் முறுமுறுப்பு கீதமாய் மாறும். My sadness will turn into gladness. My sorrow will turn into song. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. என் துயரம் கீதமாய் மாறும். ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு? பாரத்தோட. முடியும் போது ஆனா எங்க நிக்கணும்? எங்க நிக்கணும்? 2:1 2:1 2:1 பாருங்க. அதாவது எனக்கு அவருடைய இடம் பெற்றா தெரியுது, அவருக்கு என் ஸ்தானம் பெற்றா தெரியுது. இருக்கும் இடத்தில் இருக்கும் போது எல்லாம் சௌக்கியமே. அவருக்கு ஏன் இடத்துல இருக்கலாம்னு விரும்புறாரு, நினைப்புதான் குழப்பம் கெடுக்குது. சொல்லுங்க. தேவன் எங்கே வைத்தாரோ அங்கேயே இருப்பேன், அசைவிடாது இருப்பேன், அசைவே மாட்டேன். சத்தமா. உலகம் வரும், பணம் வரும், கவர்ச்சி வரும், பதவி வரும், எல்லாம் வருவாங்க. ஆனால் கவனிங்க, எல்லாம் வருவாங்க, அட்ரஸ் இல்லாம போயிடுவாங்க. ஆனா இவர் கூடவே வருவார். நடந்து வருகிறார். எங்க எங்க நடந்து வராரு? வசம் படிச்சீங்களா? நடந்து என் கூட வராராம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? திரும்பி பாருங்க. நாம் துணை என சொன்னவர்கள் இல்ல. நான் தான் என் பில்லர். என்ன ஒருத்தன் 2 மாசம் பார்த்தா கேட்டர் பில்லர் ஆயிடுறான். அவன் தான் கேட்டர். திரும்பி வெட்டுக்கிளி. நான் தான் உனக்கு பில்லர், சபையில பில்லரா இருந்தான். ஒரு 6 மாசம் போன உடனே கேட்டர் பில்லர் ஆயிடுறான். முதல்ல அசிஸ்டண்டா இருந்தான், இப்ப ரெசிஸ்டன்ட் ஆயிட்டான். நான் எதிர்ப்பாளர்கள். புரியுது அவங்களுக்கு? முதல்ல நமக்கு அவன் ரொம்ப, அவன் தான் நமக்கு எல்லாமே எல்லாம். நீங்க நம்மளை பத்தி அவன் தான் வில்லனா மாறிட்டான். யாரையும் சார்ந்துடாதீங்க உலகத்துல ஆண்டவரை தவிர. அவர் நடந்து வருவார், போராடுவார், யுத்தம் பண்ணுவார், உன் தலையை உயர்த்துவார். ஆமே. நீங்க உயர்த்துறாராம். ஆமே. அண்ணாந்து பாக்குற அளவுக்கு. இப்ப எல்லாம் பானையில சோறு இருந்தா எல்லாம் யார் வருவா? பானையில சோறு இருந்தா பூனைகள்லாம் வரையா? ஆத்துல நீர் மீன் இருந்தா கொக்குலாம் வரும். ஆனா சில இடத்துல அற்ற பறவை அருநீர் போல ஒண்ணுமே இல்லை, யாருமே வரல. யார் வராங்க இல்லையா? அவர் வர. இதெல்லாம் பாக்குறாரா இல்லையா? என் கொடுமையை, என் வழக்கை, என் வாதையை, என் வியாதியை, என் தீவினையை எல்லாம் பாக்குறாரு. ஆனா என்னை விட்டு அவர் போகவே இல்லை. எல்லாரும் போயிட்டாங்க. போயிட்டாங்களா இல்லைங்களா? சொல்லட்டுமா? ஒரு பொய்ய 10 வருஷம் தான் மெய் ஆயிடும். ஒரு பொய்ய இப்ப என்ன ஒருத்தர் சொன்னா, என்கிட்ட ஒருத்தர் ஒரு நாள் இருக்குங்களா, அண்ணே போன வாரம் உங்களை ஒரு ஆண்டியோட பார்த்தோன்னே, மஞ்சப்படம் கட்டியிருந்தாங்க, 2 வீலர் கூட்டிட்டு போனீங்கன்னு சொன்னான். மஞ்சப்படம் கட்டியிருந்தாங்களாம், 2 வீலர் கூட்டிட்டு போனா, குண்டா இருந்தாங்களாம் அந்த அம்மா. ஏரியாலாம் சொல்றான், லொகேஷன்லாம் சொல்றான். நான் பிரைஸ் லாட் சொன்னேன்னா நீ கவனிக்காம போயிட்டீங்கன்னா, இத கெட்ட காலம். அந்த ஐயா கூட பார்த்து, நான் கூட பார்த்த மாதிரி அப்படின்னு சொன்னா சொல்லுவார். என்ன பாக்குறீங்க? உண்மையை சொன்னா என்ன 2 வீலர் ஓட்ட தெரியாது எனக்கு. சொல்வதெல்லாம் உண்மை. அவன் இடம் சொல்றான், மஞ்சா புடவை கட்டின்னு சொல்றான், ஆள் குண்டாங்கிறதான் சொல்றான். இப்போ இதையே இப்போ அவர் அந்த ஐயா கிட்ட சொன்னா அவரு என்ன பண்ணீங்க பிரதர்? யோசிப்பீங்கல்ல கொஞ்ச நேரம். அவரை தான் இல்ல பிரதர், உங்களை தான் சொல்றேன். யோசிப்பீங்களே, நீங்க தான் யோசிக்க மாட்டீங்களா? என் மேல எத்தனை அன்பு, என் மேல் எத்தனை பாசம், என் மேல். ஐயா மனுஷன் தான் ஐயா. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அசைப்பதற்கு நம்மளை விட ஒருத்தன் வருவான். உண்மையா போய் ஐயா? பல நேரம் நம்முடைய மனைவியை நம்மளை நம்புறது இல்லையே, அந்த அளவுக்கு போய் ஆட்டி படைக்குது. என்ன பண்றது? நம்ம என்னத்தை சொல்றது? இடம் சொல்றான், அந்த அம்மா கட்ட மஞ்சா புடவையை சொல்றான், குண்டா இருந்தாங்களாம் அது வேற சொல்றான், லொகேஷன் வேற சொல்றான். என் வீட்டுக்காரமா கேட்ட என்ன ஆகும்?
சொல்லுங்க, உண்மைகள் உண்மைகள் அல்ல, சத்தியம்தான் உண்மை. உண்மைகள் வேற, சத்தியம் வேற. பெதஸ்தா குளத்தில் இருந்தானே, அவன் சொன்னதெல்லாம் உண்மை. ஆனா அத்தனை உண்மைகளையும் ஒரே ஆண்டவர் போய் ஆகிட்டார். அவன் சொல்ல மாட்டீங்களா? ஏழ்மை உண்மை, வறுமை உண்மை, இல்லாமை உண்மை, எல்லாம் உண்மை. எல்லாம் சொல்லுங்க, பைபிள் கையில் எடுத்து. அது ஃபேக்ட்ஸ், இது ட்ரூத். அது உண்மை, சத்தியம். உண்மையை பொய்யாக்க வல்லமை. ஆமை, நம்புறீங்களா? யோசித்து பாத்தீங்களா? எப்படி இருக்கிறீங்க? இப்படி வந்தீங்க அந்த மானுக்கு, நீங்க எப்படி இருக்கிறீங்க? வெறும் கையாய் நான் இரு பரிவாரங்கள். ஆமேன். இதை விட கர்த்தர் உயர்த்துவார். ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, டோன்ட் மூவ். சொல்லுங்க, டோன்ட் மூவ். பத்தி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆனா ரொம்ப கஷ்டம். நிறைய வரும், பூகம்பம் வரும், அசை வரும், உள்ள இருந்து வரும், வெளியிருந்து வரும். புரியவே மாட்டேங்குது. உள்ள இருந்து வரும், எங்க வேணை துணை கிட்ட கூட வரும். கத்தரா குத்தா துணை, நம்மள தென்ன வேணை. என்ன பண்றது? அதை சமாளிக்கலாம், ஆனா இதை சமாளிக்க முடியாது. என்ன பிரதர்? வெளியிருந்து வேற யுத்தத்தை சமாளிக்கலாம், ஆனா உள்ள இருக்க யுத்தத்தை பிசாசு தெரியும் எங்க போட்டா இவர் விழுவாரு சொல்லி கடைசி அதை தான் பயன்படுத்துறான். சொல்லுங்க, உறுதியா இருப்பேன். பாட்டு பாடுங்க, அசைவுறாது இருப்பேன். தெரியுங்களா? அவங்க பாட்டுங்க, அசைவுறாது இருப்பேன். சொல்ல, அசைக்கப்பட மாட்டேன். கரங்களை உயர்த்தி. நீங்க நம்புறீங்களோ நம்புறீங்களோ, நான் டெய்லி ஒரு பாட்டு பாடுவேன் என் வீட்டுல. என் நேசர் இயேசு மேல் சார்ந்து துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல் வாழ்வடைந்தேன். அதை டெய்லி பாடுவேன். ரொம்ப கஷ்டம். ஒண்ணு தெரியுமா? நான் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனை கண்விழித்துக் கொள்ளுகிறது. இணையா? நான் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே. அப்போ அதுக்கு முன்ன நான் அதுக்கு ஆயத்தமா இல்லைன்னா அது என்ன சாப்பிட்டுரும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, அசைவுறாது இருப்பேன். ஏன்னா அது ரெண்டு ஒண்ணு சொல்லுங்களேன். நான் என் காவலிலே தரித்து என் அரணிலே நிலை கொண்டிருப்பேன். என்ன வந்தாலும் எது வந்தாலும் இங்கதான் இருப்பேன். என் வாழ்வும் இங்கதான், என் சாவும் இங்கதான். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? உங்களெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ரொம்ப பொறாமையா கூட இருக்குது. நீங்க தான் உண்மையான மிஷனரிகள். கர்த்தர் உங்களை நூறத்துல ஆஸ்வதிப்பார், உங்க சந்ததி ஆஸ்வதிப்பார். உயரமான இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். உங்கள் பாரங்கள் பாடலாய் மாறும், உங்கள் துயரங்கள் சந்தோஷமாய் மாறும், உங்கள் முறுமுறுப்பு ஆர்ப்பொழிப்பாய் மாறும். God bless you. ஆமென்.